அனைவருக்கும் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள். மெய்வழி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மற்றும் இதனை வேறு இணையதளங்களில் பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும், எமது பட்டிமன்றத்தை நேரடியாக பார்க்க வந்திருக்கின்ற பார்வையாளர்களுக்கும் மற்றும் எமது அணிகளில் பேச வந்திருக்கும் பேச்சாளர்களுக்கும் அனைவருக்கும் எமது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் எப்பொழுதும் எங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் நாங்கள் இன்று பேச எடுத்திருக்கின்ற விடயம், இந்த பட்டிமன்றத்தில் வாதமாக வைத்திருக்கப்படுகின்ற விடயம் மிகவும் முக்கியமான ஒரு கேள்வியை எங்களுக்கு உருவாக்குகின்றது. நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தனியே நாங்கள் பணத்துக்காகவும் பாதுகாப்புக்காகவும் இங்கு ஓடி வந்திருக்கின்றோமா, அல்லது எங்களுடைய இனத்தின் அடையாளத்தை பதிவு செய்யும் செயற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றோமா என்பது ஒரு பெரிய கேள்வி. இந்த புலம்பெயர் தேசங்களில் நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் பல்வேறு வகைப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கவும் நேரமில்லை, படுக்கவும் நேரமில்லை, நிற்கவும் நேரமில்லை. இப்படி இருக்கும் காலப்பகுதியில் நாங்கள் இந்த கேள்வியை உங்கள் மத்தியில் வைக்கின்றோம். புலம்பெயர் தேசங்களில் தமிழர்களின் அடையாளம் வெற்றி பெறுகிறதா அல்லது அற்று போகிறதா? எப்படி நாங்கள் இதை பார்க்க வேண்டும்? எப்படி இருக்கிறது? இங்கு புதிய ஒரு தேசத்தில், புதிய ஒரு இடத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் எல்லோருக்கும் எத்தனையோ வேலைப்பளு இருந்தாலும் எங்களுடைய அடையாளத்தை, நாங்கள் தமிழர் எனும் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான நேரம், காலம், அது மட்டுமல்ல அதுக்கு ஏற்ற சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இங்கே நாங்கள் பார்க்கின்ற விடயங்களில் முக்கியமான ஒரு விடயம் மொழி. மொழி இங்கும் வாழ்கிறதா இல்லையா? இந்த பட்டிமன்றத்தில் நாங்கள் தமிழர்கள் வாழ்கிறார்களா என்பது கேள்வி அல்ல. தமிழர்களின் அடையாளங்கள் இருக்கிறதா, அதை சரியாக நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறோமா என்பதுதான் சரியான கேள்வி. அப்போ இந்த மொழி சரியான முறையில் வாழ்கிறதா, இங்கு இருப்பவர்களுக்கு இந்த மொழி தேவைப்படுகிறதா, அதை எப்படி அவர்கள் கட்டி காக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒருவர் கதாபிரசங்கத்துக்கு நெடுக எல்லா இடமும் போகிறவர். கதாபிரசங்கத்துக்கு போனால் அவர் தீபாவளி அன்றைக்கு கதாபிரசங்கத்துக்கு போயிட்டார். தீபாவளி அன்றைக்கு கதாபிரசங்கத்துக்கு போக முன்னம் அவர் என்ன செய்துட்டார், முதலே ஒரு சேவலை பிடிச்சி கூட்டில் அடைச்சி வச்சிருக்கு. நாளைக்கு என்ன விடிய இதைத்தான் வெட்டி சமைக்கணும், கவனமாக பார்த்துக்கொள்ளு. மனுஷிய வீட்டை விட்டுட்டு இவர் கதாபிரசங்கத்துக்கு போயிட்டார். இவர் கதாபிரசங்கத்துக்கு போக பாரியாரை வர சொல்லலை. அப்போ இவர் என்ன செய்கிறார், சரி அவர் என்ன கதைக்கிறார், நெடுக போகிறார், பட்டிமன்றம், பேச்சரங்கம், அது இதுண்டெல்லாம் போகிறார். என்ன சொல்கிறார், கதாபிரசங்கம் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். இவர் ரகசியமாக போயிட்டான். போனால் அவர் கதைக்கிறார், இது நாங்கள் உயிர்களை கொல்லக்கூடாது, தீபாவளி நேரம் நாங்கள் உயிர்களை மதிக்க வேண்டும், எங்களுடைய உயிர்களை ஓம்புவது தான் எங்களோட பண்பு, அது இதுன்னு வச்சுதன்றார். அவர் அந்த என்ன ஒரு உயிரையும் கொல்லாத அவ்வளவு நல்லவர் மாதிரி கதைக்கிறார். கதைச்சிட்டு வீட்டை வரார். வீட்டை வந்த உடனே மத்தியானம் சாப்பாடு களைச்சி பெரிய பாராட்டுகளோட சிறந்த மனிதர், நல்ல சூப்பராக கதைச்சிட்டாருன்னு சொல்லி வரார். வந்தால் அங்கே அவர்கிட்ட வைஃப்கிட்ட சாப்பாட்டுக்கு இருந்தாச்சு. சாப்பாடு கொண்டு வச்சா இவர்கிட்ட எதிர்பார்ப்பு என்ன, சேவலில் நல்ல கறி கொண்டு வரப்போகுது, தீபாவளி தானே சாப்பிடுவோம்னு. இங்கே மனசு கொண்டு எல்லாம் மரக்கறியாக வச்சுது.
மரக்கரியா வச்ச உடனே பார்த்துட்டு கேட்டார், என்ன நீங்கள் இந்த தீபாவளி நேரத்துக்கு உனக்கு சேவலிலோ பிடிச்சி தந்துட்டு போனான், அந்த சேவலை நீ கறி வச்சிருக்கணுமே, ஏன் சேவலை கறி வைக்கலாண்டு. அப்போ மனசு சொல்லிச்சுதான், அப்பா நீங்கள் இன்றைக்கு சூப்பராக பேசுனீங்க, சரியோ நீங்கள் நல்லா பேசுனீங்க, உங்களோட கதாபிரசங்கத்தை கேட்டு நான் அப்படியே உருகி போனேன், நீங்கள் சொன்னது எல்லாம் சரியான நியாயமான வார்த்தை. அதால் நானும் யோசித்தேன், இந்த மச்சத்தை சமைச்சு ஏன் உயிரை கொல்லுவான், நாங்கள் உயிரை கொல்ல வேண்டாம், மரக்கறியை சாப்பிடுவோம்ட்டு கோழியை திறந்து விட்டுட்டேன், சேவலை திறந்து விட்டுட்டேன். அப்போ இவர் சொன்னான், அடி பாவி, அது ஊருக்கு இல்லோடி சொன்னான், உனக்கே சொன்னான், அது ஊருக்கு தான் உபதேசம், உனக்கு இல்லை என்று சொன்னாராம். அது மாதிரி இந்த தமிழை வளர்ப்போம் என்ற எல்லாரும் வீட்டிலும் தமிழை வளர்க்கிறார்களா என்ற கேள்வி ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ மொழியின் பண்பாடு, மொழி எப்படி வீட்டிலும் ஆங்கிலம் தமிழ் அப்படி பேசப்படுகிறதா, இவற்றை எல்லாம் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதே போன்று மொழி மட்டுமில்லாமல் உடையும் நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள். இது மனிதரின் அடையாளமாக, தமிழர்களின் அடையாளமாக நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வழிபாடுகள் எப்படி மாறி இருக்கிறது என்றதை நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதை மட்டுமல்லாமல் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள். பிள்ளைகளுக்கு நாங்கள் இப்போ வீட்டை சமைச்சுத்தான் சாப்பாடு கொடுக்குறோம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை டேக்அவேயோடு எங்களை ஆயுள் போகுதான்றது தான் அடுத்த கேள்வி. அதுக்கான பதில்களையும் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எப்படி குடும்பத்தை சேர்த்து வாழ்கிறோம். முந்தியெல்லாம் ஊராக சேர்ந்து வாழ்ந்த ஆட்கள் நாங்கள். இப்போ அதுக்கு பிறகு கூட்டு குடும்பம், ஒரு அப்பாவுக்கு பிள்ளைகள் எத்தனை பிறந்தாலும் அது கல்யாணம் கட்டி அதுகள குடும்பம், பேரன் பேத்தி, அது இதுண்டு எல்லாம் இருக்கும். அப்போ ஒரு சந்தோஷம் இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஆள், ஒரு கொஞ்சம் பேர் வாழ்கிற அளவுக்கு இருந்தது. இப்போ எப்படி வந்துட்டுது, வீட்டுக்குள்ளேயே தனித்தனியாக வாழ்கிற ஒரு நிலைமை வந்துட்டுது. புருஷனோட பொண்டாட்டி கதைக்கிறதில்ல, பொண்டாட்டியோட புருஷன் கதைக்கிறதில்ல, பிள்ளைகளோட தாய் கதைக்கிறதில்ல, தகப்பனோட பிள்ளைகள் கதைக்கிறதில்ல. ஏன் அப்படி அவசரம்? உங்களுக்கு தெரியாது, இங்கே வாழ்கிற ஆட்கள் கணவன் மனைவியை, மனைவி கணவனையும் சந்திக்கிறது பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது. புருஷனுக்கு பகலில் ஷிஃப்ட், இல்லை இரவில் ஷிஃப்ட், பொண்டாட்டிக்கு பகலில் ஷிஃப்ட், குடும்பம் இப்போ நடத்துறது. அப்போ இப்படித்தான் இந்த வாழ்க்கையை வேகமாக போய்கொண்டிருக்கிறோம். இதில் நாங்கள் இருந்தாலும் எங்களோட தமிழை வளர்க்குறதுக்கு நிறைய விடயங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் தமிழுக்குன்ற ஒரு நேரத்தை ஒதுக்கி அதை சரியான முறையில் கொண்டு வரதுக்கான வேலை திட்டங்களை தமிழ் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. அந்த உதாரணங்களை சொல்கிற கடமை இவர்களுக்கு இருக்குது. அது எல்லாத்தையும் நானே சொல்லிட்டா அவங்க யோசிப்பாங்க, ஏன் நாங்கள் இதில் வந்திருக்கோம், தலைவர் என்ன நடுவரே எல்லாம் சொல்லி முடிச்சிட்டார், அப்போ முடிச்சிருவோம்ண்டு. ஆனவடியினால் நான் இந்த இடத்துல நிப்பாட்டி உங்கள் எல்லாருக்கும் இந்த தமிழர்களின் அடையாளத்தை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போகின்றோம். எங்களுடைய தமிழர்களுடைய அடையாளம் இருக்கிறதா இல்லையா, அது எப்படி நாங்கள் கொண்டு செல்கிறோம் என்பதை பற்றி பார்ப்பதற்கு இங்கு 2 அணியைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். தமிழர்களின் அடையாளங்கள் புலம்பெயர் தேசங்களில் ஏற்றம் பெறுகிறது என்ற அணியைச் சேர்ந்தவர்கள் இந்த பக்கம் இருக்கிறார்கள். இவர்கள் ஏற்றம் பெறுகிறது, எப்படியெல்லாம் தமிழர்களின் அடையாளம் இங்கே மாறிக்கொண்டு வருகிறது என்பதை காட்டிக்கொண்டு சொல்லித் தருவார்கள். அதே போன்று இல்லை அதெல்லாம் சும்மா வாய்ப்பேச்சு தான், தமிழர்களின் அடையாளம் எங்கேயா இங்கே இருக்குது, இருக்கிறத தக்க வைக்கவே கஷ்டமாக இருக்குது என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய அணியை வலுப்படுத்துவதற்காக தமிழர்களின் அடையாளம் தோற்றுத்தான் போகிறது என்ற அணியைச் சேர்ந்தவர்கள் எனது வலது பக்கம் இருக்கிறார்கள். நான் ஒவ்வொருத்தராக அவர்களை அறிமுகப்படுத்தி விடுகிறேன். அத்துடன் எனது வேலை முடிந்துவிடும். அதன் பின்பு தங்களுடைய வாதங்களை அவர்கள் வைப்பார்கள். ஏற்றம் பெறுகிறது என்ற அணியின் முதலாவது பேச்சாளராக வரப்போபவர் துரை சிவபாலன் அவர்கள். இவர் ஒரு தமிழ் ஆசிரியர்.
இங்கு வந்தும் தமிழ் ஆசிரியராக கடமை புரிவதற்காக இந்த தமிழ் ஆசிரியர்கள் அனைவருக்குமே இந்த பேச்சரங்கம் சார்பாக எங்களது பாராட்டுக்களை தெரிவிப்பதில் மன மகிழ்ச்சி நான் அடைகிறேன். அதேபோன்று சுவேந்தினி நிரேஷ் அவரும் ஒரு தமிழ் ஆசிரியர். தமிழ் ஆசிரியர்களுக்கு எங்களுக்கு பஞ்சம் இல்லை. அடுத்ததாக அகல்யா நித்யலிங்கம் அவர் தமிழ் ஆசிரியர், அத்துடன் தமிழ் பெண்கள் சங்கத்தின் தலைவர். அப்போ இப்படியான பெண்கள் தமிழ் சம்பந்தமாக இருக்கின்றார்கள். தமிழை வளர்ப்பதற்காக எல்லோரும் ஏதோ ஒரு வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் இவர்கள் பேசப் போகிறார்கள். அதே போல் கீரை கடைக்கும் எதிர்கடை இருக்குன்னு தானே, எதிர்கடை இங்கால இருக்கு இல்லை. நீங்கள் வந்து தமிழர்களின் அடையாளம் அவ்வளவா வளரல, அது தோற்றுத்தான் போயிருக்கு. நிறைய இடங்களில் நாங்கள் பார்த்துருக்கிறோம் தமிழர்களின் அடையாளம் தோற்றுத்தான் போயிருக்குன்னு சொல்கிறதுக்கு சாம் பிரதீபன் அவர்கள் முதலாவது பேச்சாளராக வருகிறார். இவர் மெய்வழி தொலைக்காட்சியின் இயக்குனர், தமிழ் பற்றாளர், இல்லை தமிழ் வெறியன் அப்படியே கூறலாம். மிகவும் சிறந்த மனிதர். அதே போன்று எங்களுடைய புவனேஸ்வரி நடராஜனா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஓய்வும் இல்லை, உறக்கமும் இல்லை, தமிழ் என்றால் நான் எங்கிருந்தாலும் வருவேன் என்று ஓடி வந்து தனது வாதத்தை வைக்க வந்திருக்கிறார் புவனேஸ்வரி அம்மா. இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, என்ற அம்மாவின் பேரும் புவனேஸ்வரி. அப்போ அவவை நான் என் அம்மா இதில் பேசுகிற மாதிரியே நான் நினைச்சு கொள்வேன். மிகவும் சிறப்பு. அடுத்ததாக கொஞ்சம் சிக்கலான ஏரியா தான் அங்கால. இது கொஞ்சம் தோற்றுத்தான் போகுதுண்டு கோர்ட்டில் வாதாடுற மாதிரி இந்த பட்டிமன்றத்திலேயும் வாதாட வந்திருக்கிறார் வழக்கறிஞர், தமிழ் பற்றாளர். இதை ஏற்றுக்கொள்ள இயலாத அளவுக்கு இருக்கா? அப்படி இல்லை தானே? இதை ஒரு கட் பண்ணி இருப்போமா? சரி, இதை கட் பண்ணிட்டு எடுங்க. ஓகே. அடுத்ததாக இங்கே பேச வந்திருக்கிறவர் சட்டத்திரணி, தமிழ் பற்றாளர் அற்புதன் சரவணபவன் அவர்கள். இங்கே அனைவருக்கும் உங்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வாதம் சூடு பிடிக்கப் போகிறது. எல்லோரும் தயாராக இருங்கள். முதலாவது வாதத்தை வைப்பதற்காக துரை சிவபாலன் அவர்கள், எங்கே உங்களது பாராட்டுக்களை தெரிவித்து அவரது வாதத்தை கேட்போம். உலகப் பரப்பெங்கும் மெய்வழி ஊடாக பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல் உறவுகளுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தலைமைக்கு முதல் வணக்கம். தலைமையோடு சேர்ந்திருக்கின்ற பட்டிமன்ற குழுமத்துக்கும் வணக்கம். பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியான பொங்கல் நல் வாழ்த்துக்கள். நாளும் தமிழ், வாழும் தமிழ். தலைமை வைக்காத அணித்தலைவர் தலைமைக்கு மீண்டும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அருமையான தலைப்பு. இந்த குளிரான நேரத்திலே ஏறக்குறைய பக்கத்தில் போய் ஒரு கடையில் போய் நாங்கள் ஒரு ராத்தல் பான் வென்றதா இருந்தால் ஒரு 10 ராத்தல் உடுப்பை போட்டு கொண்டு போய் பான் வேண்டணும், ஒரு ராத்தல் பான். அப்படியான அந்த ஒரு கடுமையான காலநிலையில் மத்தியிலும் இந்த அடையாளத்தை பேண வேண்டும் என்பதற்காக வேட்டியோடும் சேட்டோடும் சேலையோடும் வந்திருக்கின்ற இவர்களை பார்த்து இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர் என்ன சொல்ல போகின்றார் என்பதை தீர்ப்பில் இருந்தால் பார்க்க இருக்கின்றோம். உண்மையிலேயே தீர்ப்பா அல்லது நீதியா வழங்கப் போகின்றார் என்பதை நாங்கள் பின்னர் பார்ப்போம். அதே நேரத்தில் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்காத சந்தர்ப்பத்தில் இந்த பட்டிமன்றத்தை ஒரு வழக்காடு மன்றமாக மாற்றுவதற்குரிய ஒரு மேன்முறையீட்டையும் இந்த மெய்வழி ஊடாக நாங்கள் செய்வோம் என்கின்ற ஒரு செய்தியையும் இங்கே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அப்படியெல்லாம் பெருட்டக்கூடாது, என்ன பயந்துருவேன் தலைவர், அப்படியெல்லாம் பயப்படக்கூடாது.
இந்த 1ஆம் தேதி தை மாதம் பிறந்தோன்னா வளமையாக எல்லாரும் வந்து ஒவ்வொரு முடிவுகளை எடுப்பார்கள். இப்போ சிலர் வந்து நான் தை மாதம் சிக்கல் பத்துறேன் இல்லை, நான் குடிக்கிறேன் இல்லை, அப்படி இப்படின்னு சில முடிவுகளை எடுப்பார்கள். இப்போ அதே போல் நானும் இந்த மாதம் தை மாதம் என்னுடைய பிள்ளைகளை எல்லாத்தையும் கூப்பிட்டு, என் மனைவிமாரையும் கூப்பிட்டு, மனைவியை கூப்பிட்டு அது எனக்கு பன்மையில் வருகுது, முயற்சி செய்கிறீர்கள் கூட எல்லாமே பன்மையில் வருகுது. அப்போ மனைவியும் கூப்பிட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு, அப்பா ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் என்று சொன்னேன். அப்போ அவர் கிட்ட, இன்னும் நல்ல முடிவு எடுத்திருப்பீங்க, எனக்கு தெரியும், நீங்கள் பழமையாக ஒரு வருஷம் நல்ல முடிவெல்லாம் எடுக்கிறீங்க. நான் சொன்னேன், நான் இந்த முறை எப்பன் இந்த வருஷத்துலேருந்து ஒருத்தரோடையும் கோவிக்கிறேன் இல்லை, சத்தம் போட்டு பேசுகிறேன் இல்லை, அப்போ அமைதியாக எல்லாத்தையும் இந்த சொல்லாடல் எல்லாத்தையும் பாவிக்க போகிறேன் என்று சொல்லி நான் ஒரு தை மாதம் 1ஆம் தேதி ஒரு முடிவு எடுத்தேன். இன்றைக்கு 12ஆம் தேதி எதிர்த்தரப்பில் இவையை பார்த்தோன்னே அந்த முடிவை நான் மாற்றிட்டேன். அப்போ இவர்கள் இந்த போய் சொல்ல போறீங்க. அந்த முடிவை மாற்றுற அளவுக்கு ஒரு அணியில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுங்க. நான் அந்த முடிவை உடைக்கத்தான் உங்களுக்கு இடையில அந்த முடிவை உடைக்க வேண்டியது எனக்குள்ள கவலையாக இருக்கிறேன். நடுவர் அவர்களே, நான் ஒரு தமிழன், என்னுடைய அடையாளங்கள் என்ன, அந்த சிறப்பான அடையாளங்களை எல்லாத்தையும் இந்த புலத்து மண்ணிலே நான் பேணி இருக்கிறேனா என்கின்றதை பார்க்க வேண்டும். இதை நான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு சுய விமர்சனத்துக்காக நான் சொல்லவில்லை. 1991ஆம் ஆண்டு நான் இத்தாலியில் இருந்த பொழுது ஒரு பாடசாலையை அங்கே நிறுவினோம். அந்த பாடசாலை 2016ஆம் ஆண்டு தன்னுடைய 25வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடியது. அப்பொழுது நான் இங்கே இருக்கின்றேன். அந்த அழைப்பை ஏற்று அங்கு போய் இத்தாலியிலே நான் அந்த 25வது ஆண்டு விழாவை பேசி போட்டு வந்தேன். அது என்னுடைய வாழ்க்கையினுடைய மிக உன்னதமான ஒரு வரலாற்று நிகழ்வான ஒரு நாளாக இன்றைக்கும் நான் அதை பல மேடைகளில் சொல்லி வருகின்றேன். அந்த பாடசாலையிலே என்னிடம் கல்வி கற்ற ஒரு மாணவி இங்கே லண்டனில் தன்னுடைய மகளை கூட்டிக் கொண்டு என்னிடம் தமிழ் கற்பிக்கிறது வருகிறார். இந்த அடையாளம் எவ்வளவு தூரத்துக்கு மொழி வாரியாக காவி செல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இதை ஒரு பதிவாக நீங்கள் எடுக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் நீங்கள் சொல்லுகிறீர்கள், இன்றைக்கு அடிப்படையிலே நான் 2 விஷயத்தை எதிர்க்கின்ற ஒரு ஆள் புலம்பெயர்ந்த தேசத்திலே. நான் தலித்தியத்தை எதிர்ப்பவன். தலித்தியம் பற்றிய உணர்வு பேசுகின்ற பொழுது அதை நான் மறுதலையாக எதிர்க்கின்ற ஒரு ஆள். நாங்கள் இங்கு வாழ்விடத்திலே சாதிக்க நினைக்கின்றோம், அங்கு அவர்கள் சாதி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு கட்டவுட்டுகளுக்கு பால் ஊற்றி கொண்டிருக்கின்ற ஒரு கலாச்சாரத்தினுடைய மக்கள் தான் இங்கே இருக்கின்றார்கள். தாயகத்திலே நான் நின்றேன். தாயகத்திலே நின்ற பொழுது ஆலய திருவிழாக்களிலே சாமி தூப்பதற்கு ஆக்கள் இல்லை. ஆனால் இங்கே தேரிழுப்பதற்கு ஆண்கள் ஒரு புறம் பெண்கள் ஒரு புறமாக தேரிழுக்கின்ற ஒரு கலாச்சாரம் இருக்கின்றன. எனக்குள்ள மிகப்பெரிய கவலை என்னென்றால், அந்த அணியில் இருக்கிற அம்மா ஒரு ஆசிரியர், பல்துறை கலைஞர், பல்வேறு தொலைக்காட்சிகளை பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திய ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெண். அப்ப அதே போல தம்பி மெய்வெளி தொலைக்காட்சி, நாடகவியலாளர், ஊடகவியலாளர், இந்த சமூகத்துக்காக உழைத்திருக்கின்றார்கள். நான் கேட்கிற கேள்வி என்னவென்று சொன்னால், உங்களுடைய உழைப்பின் மீதான வெற்றியை நீங்கள் சரியான முறையிலே தீர்மானிக்கவில்லை என்கின்ற காரணத்தினால் தான் நீங்கள் அந்த வழியிலே வந்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். சொந்த காசிலே சூனியம் வைக்கிறாங்கன்றீங்க. அப்படிதான் நான் நினைக்க வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் அதுதான் உண்மை. பெண்ணியம் பற்றி இங்கே பேசுகின்றார்கள். அங்கே வள்ளுவன் சொன்னான், இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானக்கடை என்று சொன்னான். பாரதியும் சொன்னான் பெண் விடுதலை பற்றி. இன்னைக்கெல்லாம் இங்கு அந்த பெண்ணியம் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. நடுவர் அவர்களே, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், இங்கே கிழமையில 8 நாள் நான் தான் என் வீட்டில் சமைக்கிறேன். 8 நாளா கிழமையில நம்பிட்டேன் 8 நாளா 7 நாளாண்டு எனக்கு தெரியும். அவ்வளவு வேலை. அப்ப அந்த அளவுக்கு இங்கே பெண்ணியம் மறக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. எனவே தலித்தியம் இல்லை, பெண்ணியம் இல்லை. அங்கே மாபெரும் பூஷுவாவாக இருக்கின்ற இந்த அடையாளங்கள், அந்த அடையாளங்கள் இங்கு காவி செல்லப்படாமல் இருக்கின்றது. நாங்கள் ஒன்றை மனதிலே இருத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மொழி வாரியாக நாங்கள் இன்றைக்கு ஒரு தனித்துவமான மக்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு மருத்துவமனைக்கு சென்று அங்கு நீங்கள் ஒரு 10 மருத்துவர்களை எடுத்து பார்த்தால் ஏறக்குறைய 3 அல்லது 4 மருத்துவர்கள் தமிழர்களாக இருப்பார்கள். இது எங்களுடைய அடையாளத்தினுடைய கல்வியினுடைய ஒரு சிறப்பை காட்டுகிறது. இங்கு பாடசாலைக்கு சென்று எங்களுடைய பாடசாலைக்கு
மாணவர்கள் வருகின்ற பொழுது முதலிலே சில கேள்விகளை நாங்கள் கேட்பதுண்டு. அப்போ அவைகிட்ட கேட்போம், சின்ன பிள்ளைகள் வருகின்ற பொழுது நீங்கள் எவ்வளவு படிக்க போகிறேன். அப்போ அவைக்கு அந்த எவ்வளவுன்றது விளங்காது. அப்போ இப்படி அந்த அடையாளத்தை காட்டுறோம். அப்போ அந்த பிள்ளைகள் வந்து இப்படி 2 கையை பிரித்து இவ்வளோ படிக்க போகுதுன்னு சொல்லி ஆர்வத்தோடு வருவார்கள். அப்படியான தமிழ் பள்ளிக்கூடங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் தமிழ் பள்ளிக்கூடம் இல்லாத ஒரு தேசமே இல்லை என்ற அளவுக்கு வந்து இன்றைக்கு தமிழ் பள்ளிக்கூடத்தினுடைய வெற்றி அடைந்திருக்கிறது. எனவே தமிழ் மொழி உரிய முறையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு நாங்கள் ஒரு உந்து சக்திகளாக இருந்திருக்கிறோம், அடையாளமாக இருக்கின்றோம். கோயில் திருவிழாக இருக்கலாம், அல்லது பொங்கல் பண்டிகையாக இருக்கலாம், கலாச்சார நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், அத்தனையிலையும் வந்து அடையாளம் என்பது உணவிலே மாத்திரமில்லை, கலாச்சாரத்திலும் மேம்பட்ட ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. என்னுடைய தரப்பினர்கள் அவர்கள் சொல்லுவார்கள். காலத்தை கருத்தில் கொண்டு நான் இத்தோடு இதை முடித்துக் கொள்ளுகிறேன். அடுத்த ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு ஒரு தொகுப்பை வழங்குவேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். மிக அருமை, மிக அருமை, சிறப்பு. தனது வாதத்தை உரிய நேரத்தில், எனக்கு மணி அடிக்கிற வேலை கூட வைக்கல, அவரே சரியான நேரத்தில் தனது பேச்சை நிறைவு செய்தார். நிறைய கருத்துக்கள் என்ன செய்ய போகிறாங்களோ, இந்த பக்கத்தில் இருக்கிறாங்களா இல்லை ஒளிம்பி ஓட போகிறாங்களான்னு பார்த்தேன். நான் இன்னும் இருக்கிறாங்க, ஏதோ இருக்குது போல இருக்குது. இப்போ உண்மையிலேயே நாங்கள் பார்த்தோம்னா பாடசாலைகளின் அளவு வந்து வேறு அளவில் இருக்குது. ஒரு பாடசாலையாக இருக்கிறது 2ஆகுது, 2ஆக இருக்கிறது 3ஆகுது, 3ஆக இருக்கிறது 4ஆகுது. அதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இதுக்கு பள்ளிக்கூடம் கூடிக்கொண்டே போகுது. அது ஒரு இது. அதே மாதிரி பொங்கல் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அவர் சொன்னார் இந்த தேர் திருவிழாவில் கயிறு பிடிக்கிறதுக்கு. உண்மையிலேயே நாங்கள் ஊரில் ஒரு கும்பாபிஷேகம் செய்தாங்க, அங்கே சாமி காவுறதுக்கு ஆள் இல்லை, கூப்பிட வேண்டியதாக இருக்குது. போய் இங்கே இந்த தேரை இழுக்கிற நேரம் கயிறு வடம் பிடிக்கிறதுக்கு இடம் இல்லை. ஒரு கொஞ்ச நேரம் நான் பிடிக்கட்டான்னு கேட்டு அந்த வடத்தை பிடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ எவ்வளவு ஒரு ஆர்வத்தோடையும் அக்கறையோடையும் ஒரு தவிப்போடையும் இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்கள் அவ்வளவு சிறப்பாக செய்து கொண்டு இருக்கேக்க எப்படி உங்களுக்கு மனம் வருது? நீங்கள் அவர்கள் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு இருந்தாலும் 2 பேர்ட்ட நியாயம் கேட்காம ஒரு தீர்ப்பு சொல்லலாம். அதுதானே. எங்கே சாம் பிரதீபன் அவர்கள் தனது வாதத்தை இந்த புலம்பெயர் தேசங்களில் தமிழர்களின் அடையாளம் தோற்றுத்தான் போகிறது என்று தனது வாதத்தை வைக்க வருகிறார். எங்கே சாம் பிரதீபன் அவர்களுக்கு உங்களது பாராட்டுக்களை தெரிவிங்கள். மெய்வெளியினுடைய நேயர்கள் அனைவருக்கும், பட்டிமன்றத்தினுடைய அனைத்து தரப்பினருக்கும் எனது இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களுக்கும் முதலிலே என் அணியிலே தோற்றுத்தான் போகிறோம் என்பதற்கு அணி சேர்க்க வந்திருக்கக்கூடிய சக பேச்சாளர்களுக்கும் எதிரணியினுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்களையும் அன்பு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தமிழருடைய மரபு அல்லது தமிழர்களுடைய அடையாளங்கள் புலம்பெயர் தேசத்தில் ஏற்றம் காண்கிறதா அல்லது தோற்று போகிறதா என்பதுதான் இங்கே தலைப்பு. இது தமிழர்களுடைய அடிப்படை பண்பு அவை வணக்கம், கடவுள் வாழ்த்து, இப்படியான ஒரு மரபு இருக்கின்றது. இங்கே வந்த ஏற்றம் காண்கிறது என்று சொன்ன அணியினுடைய பேச்சாளர் ஒரு அவையடக்கத்தை சொன்னதாகவோ கடவுள் வாழ்த்தை சொன்னதாகவோ நான் பார்க்கவில்லை. இப்படித்தான் தலைவர் அவர்களே ஏற்றம் காண்கிறது என்று நினைத்துக் கொண்டு நாங்கள் தோற்று போய் கொண்டிருக்கின்றோம். தான் அறியா சிங்களம் தன் புடரிக்கு சேதம். நல்லது. நான் எடுத்த எடுப்பிலேயே அவர்களுடைய அந்த அவையடக்கம், அந்த 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 ஒரு தமிழர்களுடைய மரபு சார்ந்த விடயங்களை தாண்டி சென்கின்ற அந்த விடயத்தோடு நான் தொடங்க வேண்டும் என்று இருந்தேன். இப்போ நாங்கள் உண்மையாகவே புலம்பெயர்ந்த தேசங்களிலே தமிழர்களுடைய அடையாளங்கள் தோற்று போகிறது என்று அணியிலே பேசி இருக்கின்றோம். முதலிலே அடையாளங்கள் எக்கச்சக்கமான அடையாளங்கள் எங்களுக்கு இருக்குது. எங்க அடையாளங்களை கொண்டு வைக்க போறோம் என்று இருக்குது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற பண்பாட்டுக்கெல்லாம் முன்பதாக யாரும் யாரோடையும் புணர்ச்சியில் ஈடுபடலாம்
என்று அந்த காலத்தில் இருந்து கொண்டு நாங்கள் அடையாளத்தை பார்க்க போகிறோமா? அல்லது தாண்டி தாண்டி மேடு வெள்ளம் தாண்டி சேருவன சேர்த்து தள்ளுவன தள்ளி மூலம் பிரலாது தரவமைத்து இன்றைக்கு வந்து நிற்கக்கூடிய தமிழுக்குள்ள தமிழர்களுடைய அடையாளங்களை பார்க்க போகிறோமா என்றது மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. ஆனாலும் கூட எல்லோரும் பொதுவாக பேசுகின்ற இந்த அடையாளம் என்கின்ற மொழி அடையாளம், உடைய அடையாளங்கள், தமிழர்களுடைய சிந்தனை சார்ந்த அறம் சார்ந்த அடையாளம், நூல்கள் இலக்கியம் சார்ந்தவை, இன்னும் கலை கலாச்சார விழாக்கள் சார்ந்த இப்படியான ஒரு சில விடயங்களோடு மட்டும் இந்த அடையாளங்களை பார்ப்பது மிக பொருத்தமாக நினைக்கிறேன். எதிர் அணியினர் கல்வி சார்ந்து தொடங்கியதால் நான் அந்த கல்வி புலம் சார்ந்து மொழி சார்ந்து அந்த விடயத்தை எடுக்கலாம் நினைக்கின்றேன். ஐயா, தமிழ் பாடசாலைகள் இருக்கின்றன தான். 40 வருடத்துக்கு முதல் இருந்த பாடசாலையை விட 40 மடங்காக இருக்கிறது. நீங்கள் 25 வருஷத்துக்கு முதல் தொடங்கின பாடசாலை 25வது விழா கொண்டாடிட்டீங்க. அது 25 பிரிஞ்சு இருக்கும், உங்களுக்கு தெரியாது. அது நிறைய பேருக்கு விளங்குறது இல்லை. ஊர் கூடி தேர் எழுப்போம், ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்று சொன்ன அடையாளத்தின் வந்தவர்கள் இன்று 1000 பாடசாலை கையெழுத்தீங்கள் என்ன சாமி காயிறு தேரில் வடம் இழுத்தது ஒன்றாய் கூடி மெய்வெளியினுடைய விருதுவாக்கும் அதுதான் ஊர் கூடி தேர் எழுப்போம் உண்டு. எங்க ஊர் அது? இன்றைக்கு ஒரு பிள்ளையார் கோயில்ட, நாளைக்கு கும்பாபிஷேகம், இன்னொரு பிள்ளையார் கோயில். பிரச்சனை என்னென்றால் பக்தியை வளர்ப்பதற்கு பிரிவதல்ல. அப்படி பக்தியை வளர்ப்பதற்கு பிரிந்திருந்தால் அது அடையாளம். இங்கே பதவிகளை வகிப்பதற்கு பிரிக்கிறோமே, இது எந்த வகையில் எப்போதிருந்து தமிழர்களுடைய அடையாளமாக இருந்திருக்கிறது? நடுவர்களே, இந்த நீங்கள் குறிப்பு எடுக்கிறீர்கள், நல்லது. சரியான கேள்வி. நான் எடுக்கிறேன். அதே போல தமிழ் பாடசாலைகளும் இந்த முந்தி யாழ்ப்பாணத்தில் ஒரு கொஞ்ச காலம் இருக்குது. இந்த சமாதான நீதிவான் பட்டம் கொடுத்தாங்க. தடக்கி விழுகிற வீடெல்லாம் சமாதான நீதிவான் தான். அப்படி எங்கப்பா ஒரு சமாதான நீதிவான் தான், நானும் ஒரு சமாதான நீதிவான் பாருங்க. அப்படித்தான் இப்ப தடக்கி விழுகிற இடமெல்லாம் தமிழ் பாடசாலை, எங்க பார்த்தாலும் தமிழ் பாடசாலை. தமிழை வளர்க்கிறதுக்காக இந்த பாடசாலை உருவாகினால் செங்கம்பளம் விரித்து இந்த இடத்திலே அடையாளம் ஏற்றம் காணுகிறது என்று சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் தமிழை வளர்ப்பதற்காக பாடசாலைகள் உருவாகி இருக்கிறதா, அல்லது அந்த தமிழ் பாடசாலைகளில் இருக்கிறவர்களுடைய தனிப்பட்ட சுயநலங்களுக்காக இந்த பாடசாலைகள் பிரிகின்றதா? மிக 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 ஆதங்கத்துடன் தான் இந்த இடத்தை பதிவு. இதுதான தமிழர்களுடைய அடையாளம். பிரிகிறது இல்லையே, பிரிக்கிறது. அதுதானே, அது பிழையான விடயம். அப்ப இப்ப பாருங்க, நாங்கள் இன்றைக்கு பிரித்தானியாவில் நேஷனல் கரிக்குலத்துக்கு தேசிய பாடசாலைகளுடைய மொழிக்குள்ள தமிழ் இல்லை. ஏன் இல்லை? எத்தனை லட்சம் பேர் இருக்கிறோம்? 3000 தமிழ் படிக்கின்ற மாணவர்களை புள்ளி விவரமாக இந்த அரசாங்கத்துக்கு காட்ட முடியாத காரணத்தினால் நேஷனல் கரிக்குலத்துக்குள்ள தமிழ் இல்லை. எத்தனை பாடசாலைகள் இருக்கிறது? எத்தனை பிள்ளைகள் படிக்கிறார்கள்? 3000 சிம்பிளா தூக்கலாம். ஏன் இல்லை? எதிரணியினர் சொல்லுங்க, ஏன் ஒற்றுமை இல்லை? எங்களுடைய அடையாளம் என்று சொன்னால் ஒற்றை அடையாளத்தில் ஓங்கி இருக்கக்கூடிய சமூகமாக இருந்தால் எப்பவோ இந்த பிரித்தானிய நேஷனல் கரிக்குலத்துக்கு தமிழ் வந்திருக்கும். இல்ல, இதற்கெல்லாம் பின்னணியில் இருக்கிற காரணம் ஒற்றுமையின்மை என்றால் அந்த ஒற்றுமையின்மை என்கின்ற அடையாளம் தான் ஏற்றம் காண்கிறது என்று சொன்னால் மிக வருத்தத்துடன் நான் பார்க்கிறேன். ஏற்றம் என்பது அடம்பன் கொடி போல திரண்டி இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் இங்கே பிரிந்திருக்கிறோம். சோவாஸ் பல்கலைக்கழகத்திலே திருவள்ளுவர் சிரித்துக் கொண்டிருக்கிறேன் சிலையாக. அங்கே ஒரு தமிழ் இருக்க வைப்பதற்காக எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ வருடங்களாக போராடி இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட தொகை தேவை, அந்த தொகையை திரட்ட முடியவில்லை. ஆனால் ஏற்றம் காண்கிறேன் சொல்றோம். ஏற்றம் என்பது என்ன? எத்தனை பாடசாலைகள் இருக்கிறது, எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, எத்தனை கோவில்கள் இருக்கின்றன, இலக்கங்களில் நம்பர்ஸ்ல ஏற்றம் இருக்கிறதா அல்லது அதனுடைய சித்தாந்தத்தில் ஏற்றம் இருக்கிறதா என்பதை நடுவர்களே நீங்கள் கொஞ்சம் அவதானமாக பார்க்க வேண்டும் என்று நம்புகிறேன். யோசிக்க வேண்டிய விஷயம். இப்ப மொழி பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது அதுக்குள்ளே இப்ப எல்லாம் கணக்க இப்ப என்ன ஏற்றம் என்பது என்ன? இப்ப லிப்டுக்கு தமிழ் நாங்கள் கண்டுபிடிக்க முதல் எஸ்கலேட்டர் வந்து நிற்குது. தொழில்நுட்ப சொற்கள் வந்து எங்களுக்கு முன்னுக்கு விழுகுது. நாங்கள் புதிய சொற்களை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக ஏற்கனவே இருக்கிற சமுதாயத்துக்கு குமுகாயம் என்றோம், உச்சரித்து வாசித்தலுக்கு பலுக்கி வாசித்தல் என்றோம். பலுக்கி, குலுக்கி, குமுகாயம், கமுகாயம் என்று தேவையில்லாம இருக்கிற சொற்களுக்கு எங்களுடைய நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிற மொழிய லிப்டுக்கு சொல்லுங்க தமிழ், எஸ்கலேட்டருக்கு தமிழ் சொல்லுங்க. தமிழ்ல இருக்கிற சொல்லுக்கு தனி ஒரு டிக்ஷனரி வைக்கணும் போல கிடக்கு நீங்க சொல்றத பார்த்தால் அப்படி இருக்குது. சில பொலித்தீன் பேக்குக்கு எங்களுக்கு தமிழ் இல்லை, தாயகத்திலே நெகிழப்பை என்று சொன்னார்கள், நெகிழ்ந்து கொடுக்கக்கூடிய தேவைகள். ஆனா இருக்கக்கூடிய ஆதவன் இருக்க சூரியனேன், சோறு இருக்க சாதமேன் என்பதை போல இருக்கின்ற சொற்களை மீண்டும் 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 புதிதாக புதுமை படைக்கிறோம் என்ற பேரிலே, ஏற்றம் காண்கிறோம் என்ற பேரிலே நீங்கள் அதை தோல்வி அடைய செய்து கொண்டிருக்கின்ற ஒரு புலம்பெயர்ந்த சூழலில் தான் நாங்கள் இருக்கின்றோம். அடுத்தது உடைக்கி போக போகிறோம். இந்த அணிகின்ற ஆடையிலே அடையாளம் தெரிய வேணும். இப்ப அடையாளம் என்பது காட்டப்படுவதல்ல, அது காணப்படுவது.
ஒருத்தர் வந்து ஜெயகாந்தன் ஒரு இடத்துல பேச கேட்கல சொன்னார்களாம், அடுத்ததாக ஜெயகாந்தன் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுவார் என்று. அந்த இடத்துல விஸ்வரூபம் காட்டுறேன், அது காண்றது. அடையாளம் என்று அடையாளம் காட்டுறது புனங்களை மட்டும்தான். மோச்சரையில் இவர் அடையாளம் காட்டப்பட்டார். எங்களுடைய பண்பாடும் அடையாளங்களும் என்றது காணப்படுவது, நாங்கள் காணப்படுவதற்கு. இன்றைக்கு எல்லாரும் அவர் சொன்னார், எல்லாம் பேட்டி செட்டிகள் சாரிகள் வந்திருக்கிறோம், நல்லது ஏற்றம் கண்டிருக்காண்டி இல்லை, எல்லாரும் குளிர்க்க நடங்கி கொண்டு வந்து அந்த அறைகளை வந்து இழுத்து கட்டிட்டு வந்தால் எனக்கு தெரியும். அதுவும் கட்டுறதில் ஒட்டிக்கோ தான். கம்பெனி சீக்கிரட்டை வெளியில் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. ஆகவே ஏற்றம் காண்கிறது என்பதை நாங்கள் எதை வைத்து நிறுவை செய்கின்றோம் என்பதை பார்க்க வேண்டும். அன்பு எதிரணியினரே, அன்று எங்களுடைய நடுவர் அவர்களே என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது நூல்கள். பேச்சு வழக்கில், எழுத்து வழக்கில், வாசிப்பில் இருக்கக்கூடிய நூல்கள். எனக்கு தெரியும், இதில் சபை நாகரிகம் கருதி சில வேளைகளிலே சில எழுத்துக்களை நான் இங்கே குறிப்பிட முடியாது இருக்கின்றது. வெறும் தூஷண வார்த்தைகளான எழுத்துக்களை இலக்கியங்கள் என்று சொல்கின்ற போக்கு புலம்பெயர்ந்த சமூகத்தில் இருக்கின்றது. சோலைகளினுடைய ஒரு கவிதை இப்படி தொடங்கும்: சூத்தாம்பட்டியில் மண் அப்பி கிடந்தது, எந்த விபச்சாரிக்கு பிறந்தான் காலை என்கின்ற இலக்கியங்களை கூட இன்று இலக்கியங்களாக பதிவு செய்திருக்கிறோம். அந்த இலக்கியங்கள் வரக்கூடாது என்பது அல்ல, ஆனால் இவையெல்லாம் ஒரு ஏற்றத்தின் பாற்பட்டதா? இவைதான் எங்களுடைய அடையாளமா? நாங்கள் கால் கழுவி வருதல், இடக்கர் அரக்கல் என்கின்ற ஒரு விடயம் தமிழிலே இருக்கின்றது. நாங்கள் மலம் கழித்து வருவதை மலம் கழித்து வருவது என்று சொல்வதில்லை. இப்படியாக ஒன்றை வேறொரு விடயமாக சொல்கின்ற ஒரு பண்பில் வந்த நாங்கள் அதை ஏற்றம் கொண்டிருக்கிறோமா, தோற்று போயிருக்கின்றோமா என்று பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் இந்த வக்கிரமான சொற்கள், மயிர் என்று சொல்ல முடியவில்லை. மயிர் வெட்ட போறோம்னு சொல்ல சிரிக்கிறாங்க. மயிர் தூஷண வார்த்தை ஆகிவிட்டது. பல தமிழ் சொற்கள், அழகான தமிழ் சொற்கள் பாவிப்பதற்கு கஷ்டமாக இருக்கின்றது. ஓட்டுதல், இழுத்தல், நக்குதல், சூப்புதல், இவையெல்லாம் அழகான தமிழ் சொற்கள். ஆனால் மிக வக்கிரமான சொற்கு காரண காரியங்களுக்காக பயன்படுத்துகின்ற விடயம் புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிறது. மயிர் சொல்ல முடியவில்லை. நான் வேணுமென்றே ஒரு நாடகத்துக்கு மயிர் கூச்சமா இருக்கு நீங்க இப்படி சொன்னோன்னு. ஏனென்று சொன்னால், நாங்கள் ஏற்றம் காண்கிறது என்று சொல்லி அழகான தமிழ் சொற்களை எல்லாம் மிக தரக்குறைவானதாக மாற்றி விட்டிருக்கக்கூடிய புலம்பெயர் சமூகத்திலே இன்றைக்கு புதுசாக மயிருக்கு பதிலாக என்ன கூந்தலுக்கு என்று சொல்றாங்களே. மயிருக்கும் கூந்தலுக்கும் என்ன வித்தியாசம் விளங்க இல்லை. ஆம்பளைக்கு இருந்தால் மயிலாம், பொம்பளைக்கு இருந்தால் கூந்தலாம் என்றுதான் சொல்லப்படுகிறது. எனக்கு விட மயிர் வெற்ற கடைக்கு தான் போய் வந்தேன் நான் சின்னல்ல இருந்து. இந்த மயிர் சொல்லல, ஆனால் நான் சொல்றது சில பேருக்கு சொல்ல வராது, அதால அப்படி சொல்லுவேன். ஆகவே ஏற்றம் என்பதை நாங்கள் எந்த அளவுகோலால் பார்க்கின்றோம்? இப்ப ஒரு விடயம். மற்றது, நாங்கள் இந்த மாற்றங்களை எல்லாவற்றையும் எல்லாமே தமிழர்கள் நாங்கள் செய்த காரணத்தினால் இவையெல்லாம் ஏற்றம் ஏற்றம் என்று சொல்லக்கூடாது. நடுவர் அவர்களை, நீங்கள் சலம் கழிக்கின்ற பொழுது நுரை வருகின்ற காரணத்தினாலே சிறுநீர் நதியாவதில்லை. நீங்க இன்னும் எட்டி பார்த்த மாதிரி இல்லை சொல்றீங்க. இல்ல, நாங்கள் ஏற்றம் ஏற்றம் என்று நினைத்து கொண்டு எங்களுக்கு ஒப்புமை இல்லாத பல விடயங்களை ஏற்றம். எங்களுடைய திருவிழாக்களை பற்றி நாங்கள் இவர்கள் சொல்லக்கூடும் எங்களுடைய புது விடயங்கள். இந்த மெஹந்தி ஃபெஸ்டிவல் இங்கே நடக்குது. தமிழர்களுக்கும் மெஹந்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ஆனால் புது புது விடயங்கள் வருகுது. ஹென் பார்ட்டி, பேச்சுலர் பார்ட்டி, இதை எல்லாவற்றையும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்றோம். தமிழுக்குள்ளே பொதுத்தன்மையே அதுதான். சேருவன சேர்த்து, தள்ளுவன தள்ளி, மூலம் பெறலாமல் போவது ஏற்றம். இங்கே மூலமே சரிந்து கிடக்கின்றது. இதில் ஏற்றம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே தோற்று போகின்றோம். ஆனால் தோற்க வேண்டும் என்பது அல்ல எங்கள் அணியினுடைய விளையாட்டு, எங்கள் அணியினுடைய பேச்சு. வெல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். ஆனால் தமிழ் அடையாளங்கள் புலம்பெயர் நாட்டில் தோற்றுத்தான் போகிறது. நன்றி. அருமை. ஐயோ பாவம், எதிரணியினருக்கு பெரும் சவாலாக போச்சுது. நீங்கள் மொழியில் எத்தனை வார்த்தையை அநியாயமாக கொண்டுட்டீங்கள், இல்லாட்டி உருமாற்றிட்டீங்க. கேட்டாங்களா? இதுக்கு பதில் சொல்லணும். அது மட்டும் இல்லை, எவ்வளவு பாடசாலைகள் பல்கி பெருகிறது என்று சொல்கிறீங்களே, பல்கி எப்படி பெருகுது என்ற கேள்வியை அவர் தூக்கி முன்னுக்கு வச்சிருக்கிறார். 4 டீச்சர்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு பள்ளிக்கூடம், பிறகு 4 டீச்சர்ஸும் ஒன்றா சேர்ந்து தனித்தனி பள்ளிக்கூடம். அப்போ அந்த பாடசாலைகள் எப்படி பல்கி பெறுகிறதுண்டா, உண்மையில் நாங்கள் எதை சிந்திக்கணும்? பிள்ளைகளின் எண்ணிக்கை கூட வேணும், படிக்கிற ஆர்வத்தை தூண்ட வேணும். நான் இந்த ஆசிரியரோடு சேர்ந்து வேலை செய்ய இயலாது, நான் ஒரு தலைமை ஆசிரியராக அடுத்த பள்ளிக்கூடத்தை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் அங்கால கிளாஸ் போடுறோம். அப்போ இருக்கிறத பிரித்து கொண்டு போகிறீங்களே தவிர இணைஞ்சு வாழ்கிறதுக்கு பழகுறீங்கள் இல்லையே. தமிழர்களின் ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்கிறது ஒன்று சேர்ந்து வாழ்தல். எங்களுடைய அடையாளங்களை அவர் சொல்கிறார், நீங்கள் கொண்டே வில்லங்கம்மா அப்படி ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, உங்களை பார்த்தா தெரியணும். அப்படி இருக்கிறீங்களா? இல்லை.
அன்றைக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் நான் போய் நிற்கிற பேங்கில் ஏடிஎம்மில் காசு எடுக்கிற பிள்ளை ஒன்று நின்றது. அதில் தமிழ் பிள்ளை பக்கத்தில் நின்றதும் தமிழ் ஆக்கள். இந்த பிள்ளை இன்றைக்கு காலமே சொன்ன கதை தான் இது. அந்த பிள்ளை போய் காசு எடுக்க அந்த மிஷின் வேலை செய்யலை. அப்போ அங்கால நிற்கிற 2 பேரும் தமிழில் கதைச்சி சொல்லினோம். அந்த பிள்ளைக்கு தெரியலை போல இடக்கு இந்த மிஷின் வேலை செய்யலை. ஒருக்கா சொல்லுவோம், அது என்ன வேறு மொழி பிள்ளை போல கிடக்கு, அதுக்கு ஒருக்கா சொல்லி விடுங்கோண்டு. அப்போ அந்த பிள்ளைன்ற எப்படி உடை பார்வை அந்த இது அடையாளம் அவருக்கு தெரியலை. அப்போ அடையாளத்தை நாங்கள் எப்படி தமிழர்களாக எங்களை காட்டிக்கொள்கிறோம் என்றது தான் முக்கியமான விடயம். அப்போ அந்த அடையாளம் காட்டப்பட்டால் எங்களை தமிழர்களாக இதன்வாங்க. இப்போ உண்மையில் ஒரு பிரச்சனை, எங்களுடைய ஆக்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை, இந்த கலர் தோல் இது மட்டும் வெள்ளைக்காரனுக்கு மேட்ச் பண்ணினா நாங்கள் வெள்ளைக்காரன் தான், அப்படி மாறத்தான் நிறைய பேர் யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த கலர் போகுது இல்லையே, நாங்களும் என்னவோ போட்டெல்லாம் உறைஞ்சி பார்க்குறோம், என்னென்னவோ பூசி பார்க்குறோம், ஆனால் எங்களோட கலர் அப்படியே தான் இருக்குது. ஆனவடியினால் இது மட்டும் இந்த முகத்தில் இருக்கிற தோலின் நிறம் மட்டும் இல்லை, எங்களுடைய தமிழின் பண்பாடு, எங்களுடைய உடை நடை பாவனை, நாங்கள் செய்கின்ற வேலைகள் எல்லாம் பார்க்க இவர் ஒரு தமிழர் என்று காட்டுற அளவுக்கு இருக்க வேணும் என்றது தான் அவைகளின் வாதம். அது இல்லாமல் போகுதே, உங்களுக்கு தெரியல. நீங்கள் கண்டு பேசிக்கொண்டிருக்கிறதெல்லாம் வெறும் காணல் நீர், ஒன்றும் உண்மையானது இல்லை. காணல் நீரை கண்டு ஏமாந்து போய் இருக்கிறீங்க என்ற ஆதங்கத்தை மிகவும் வலிமையாகவும் மிகவும் ஆணித்தனமாகவும் சாம் பிரதீபன் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்போ அங்கால சாஞ்சிருந்தனா கொஞ்சம் நடுவுக்கு வந்துட்டேன், நடுவராகிட்டேன். கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. அது எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, நாங்களும் கொஞ்சம் அப்படி வச்சுருக்கணும். சரி, அடுத்ததாக இல்லை, எங்களோட அடையாளங்கள் வெற்றி தான் பெறுது. எங்களோட அடையாளங்கள் எல்லாம் வெற்றி பெறுகிறது, தோற்று போகவில்லை, ஏற்றம் காண்கிறது என்ற அணியில் பேசுவதற்காக சுயேந்தினி நிரேஷ் அவர்கள் தனது வாதத்தை வைப்பார். எங்கே உங்கள் பாராட்டுக்களை தெரிவித்து. உலகமெல்லாம் பறந்து வாழுகின்ற மெய்வழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், இன்றைய சிறப்பான பட்டிமன்றத்தினை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற நடுவர் அவர்களுக்கும், என் சக பேச்சாளர்களுக்கும், எதிரணியிலே இருந்து பேச வந்திருக்கின்ற பேச்சாளர் அனைவருக்கும் இன்றைய தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இன்றைய நாளிலே அழகானதொரு தலைப்போடு இங்கே கூடியிருக்கின்றோம். தமிழருடைய அடையாளங்கள் புலம்பெயர் நாட்டில் ஏற்றம் காண்கின்றதா, தோற்று போகின்றதா? ஆமாம், நிச்சயமாக ஏற்றம் காண்கின்றதே என்கின்ற தலைப்பிலே இங்கே பேச வந்திருக்கின்றேன். அழகாக பேசிவிட்டு சென்றார் என்னுடைய எதிரணி தலைவர். இந்த குளிர்காலத்திலும், வெயில் காலமாக சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, நாங்கள் இந்த தொலைக்காட்சியின் ஊடாக, இந்த மெய்வழி தொலைக்காட்சியின் ஊடாக தொடர்ச்சியாக தமிழர்களுடைய கலைகள் பண்பாடுகள் எல்லாம் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக? நாங்கள் ஒரு இடத்திலே பிடுங்கி நடப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய தலைப்பு என்பது புலம்பெயர் தேசத்திலே தமிழர்களுடைய அடையாளங்கள் ஏற்றம் காண்கின்றது என்பதுதான். நாங்கள் வேர்களாக இருந்து கொண்டு, நீங்கள் இவ்வளவு உறுதியான வேர்களாக இருந்து கொண்டு இளைய தலைமுறையினருக்கு எங்களுடைய பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கின்ற நீங்களே இங்கே தோற்று போகின்றது என்றால், அடுத்த தலைமுறையாக வரப்போகின்ற பூக்களும் பிஞ்சுகளும் இதனை எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை நீங்கள் மனதிலே பதிந்து கொள்ளுங்கள். அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கிறாங்கல்ல, யோசிக்கல. இந்த தைப்பொங்கல் நாள்ல வந்திருந்து ஆடைகளை பற்றி எல்லாம் அழகாக என்னுடைய அணியினுடைய தலைவர் அழகாக கூறிவிட்டு போனார். தமிழ் பள்ளிகளை பற்றி தொடர்ச்சியாக என்னுடைய அணியிலே இருந்து அழகாக நிரூபணம் எல்லாம் சொல்லிவிட்டு சென்றார். எதிரணியிலே இருந்து பேசுகின்ற பொழுது எதிரணி தலைவர் சொன்னார், தமிழ் பள்ளிகள் பிரிந்து செல்லுகின்றது, பதவிக்காக பிரிகின்றார்கள், போட்டிக்காக பிரிகின்றார்கள், ஆசைக்காக பிரிகின்றார்கள் என்றெல்லாம். நாங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் மனிதனுடைய பண்பை மாற்ற முடியாது, அது மனிதனுடைய பண்பு. நாங்கள் தமிழ் பள்ளிகள் எத்தனையோ நடக்கின்றது, வீடுகளில் நடக்கின்றது, எத்தனை ஆசிரியர்களாயிருந்தாலும், எத்தனை தமிழ் பள்ளிகள் தோன்றினாலும் அங்கே தமிழ் வளர்க்கப்படுகின்றது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஏன் எங்களுடைய நாங்கள் ஒரு இடத்திலே ஏற்றம் காண்கின்றது என்று சொல்லுகின்ற வேளை நாங்கள் இருந்த இடம் பிறந்த இடத்தில் எப்படி இருந்தது, நாங்கள் புலம்பெயர்ந்த இடத்தில் அதனை எப்படி வளர்த்து கொண்டு செல்லுகின்றோம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் என்றால் அங்கே குருகுல கல்விகள் இருந்தது. இங்கே 4 ஆசிரியர்கள் அவர்கள் வீடுகளிலே வைத்து கல்வியை கற்றுக் கொடுக்கின்றார்கள் பிள்ளைகளுக்கு வடிவா சொல்லி கிட்ட வச்சு சொல்லக்கூடாது. பிள்ளைகளுக்கு கிட்ட வச்சு தனித்தனியா வடிவா சொல்லி கொடுக்கிறது எங்களுக்கு பொறுப்பு இல்லை. பட்டியல அடைச்சி போட்டு ஒண்டா கதைக்கோணம் என்று யோசிக்கணும். தமிழ் பள்ளிகளில் பிரிவதை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்றீர்கள் என்பதுதான் என்னுடைய ஆதங்கமாக இருக்கின்றது. தமிழ் பள்ளிகளில் எவ்வளவு நிகழ்வுகள் நடைபெறுகின்றது. தமிழ் பாடசாலைகளில் எடுத்துக்கொண்டால் உண்மையில் நாங்கள் தாயகத்திலிருந்து கல்வி கற்ற பொழுது உயர்தரத்திலெல்லாம் நாங்கள் கற்ற ஒரு சிலபஸை சொன்னால் ராமாயணம் கற்றுக்கொண்டிருந்தோம். ராமாயணத்தை கற்றோம், என்ன கதையை கற்றுக்கொண்டிருந்தோம் நாங்கள். ஆனால் இந்த ராவண காவியம் என்கின்ற ஒரு விடயத்தை இந்த புலம்பெயர் தேசத்தில் நாங்கள் கற்றுக் கொடுக்கின்றோம் அல்லவா, எங்களுடைய மன்னனுடைய சிறப்பை சொல்லிக் கொண்டோம் அல்லவா, அங்கே எங்களுடைய தமிழர்களுடைய அடையாளங்களை நாங்கள் மேலோங்குவதற்குரிய பிள்ளைகளுக்கான வழிபடுத்தலை நாங்கள் பள்ளிகளில் செய்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, கலைகள் வளர்க்கப்படுகின்றது. தமிழ் பாடசாலைகளில் கலைகள் வளர்க்கப்படுகின்றது. நான் ஒரு இடத்திலே என்னுடைய தோழி பல்கலைக்கழக நண்பியினுடைய அரங்கேற்ற நிகழ்வுக்கு சென்றிருந்தேன். அங்கே எங்களுடைய தாயகத்திலிருந்து மிகவும் சிறப்பான அவர் விருந்தினரை அழைத்திருந்தார்கள், கலாபூசணம். அவர் பிள்ளைகளினுடைய நடனத்தை பார்த்தார். தமிழ் மொழி சார்ந்ததாகவும் எங்களுடைய தாகம் சார்ந்ததாகவும் எங்களுடைய இனத்தினுடைய வரலாறு சார்ந்ததாகவுமான பரதநாட்டிய நிகழ்வுகளை பார்த்து அந்த கலாபூசணம் ஐயா உடனடியாக தான் மேடையே இருந்து அப்படி சிறப்புரையிலே ஆற்றி கொண்டிருந்தார். இந்த ஆசிரியரினுடைய வழிநடத்தலை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய தாயகத்திலே அங்க கலைகள் குறைந்து கொண்டு செல்லுகின்றது. நீங்கள் இந்த புலம்பெயர் தேசத்திலே இப்படி கட்டியளிப்பு கொண்டிருக்கின்றீர்கள் என்றும் அந்த ஆசிரியரிடம் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சார் அவர். அம்மா, உங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது, உங்களுக்கு விடுமுறை கிடைக்கின்ற பொழுது இந்த கலைகளை எங்களுடைய தாயகத்துக்கு கொண்டு அங்கே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு கொடுங்கள் என்கின்ற ஒரு கட்டளையை அந்த ஆசிரியரிடம் கொடுத்தார். அங்கே எங்களுடைய கலைகள் ஏற்றம் காணவில்லையா புலம்பெயர் தேசத்தில்? அது மாத்திரமின்றி நாங்கள் எங்களுடைய மாவீரர்களினுடைய திறமைகள், மாவீரர்களுடைய அவர்கள் நினைவுகளை எங்களுடைய தமிழ் பாடசாலைகளை சொல்லிக் கொடுக்கின்றோம். கடந்த வருடம் நடந்த மாவீரர் நிகழ்விலே எங்களுடைய பாடசாலைகளில் நாங்கள் மாவீரர் நிகழ்வை மிகவும் சிறப்பான முறையிலே செய்தோம். பிள்ளைகளுக்கு கார்த்திகை பூக்கள் என்றால் எங்களுடைய அடையாளங்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுகின்ற பொழுது அதிலே ஒரு குழந்தை அந்த தாயிடம் போய் சென்றிருக்கிறது. அம்மா, நீங்கள் எங்களை ஒரு நாள் இந்த மாவீரர் நாளை கூட்டிக் கொண்டு செல்லவில்லை, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கின்றது, நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தரவில்லை, இந்த பாடசாலைகள் மூலம் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எனவே பாடசாலைகளின் ஊடாக எங்களுடைய அடையாளங்கள் மேலோங்கி கொண்டு செல்லுகின்றது என்பதை ஒருவழுதுமே நாங்கள் மறுத்துவிட முடியாது. இதை விடுத்து எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலே எங்களுடைய தமிழருடைய தைப்பொங்கல் நிகழ்வு எவ்வாறு சிறப்பிக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் எடுத்து காண வேண்டும். இன்று எந்த ஒரு முகப்புத்தகத்தை நாங்கள் திறந்தாலும் பேரவைகள், கலாமன்றங்கள், பாடசாலைகள் ஊராக சேர்ந்து ஒவ்வொரு இடத்திலும் எங்களுடைய பொங்கல் நிகழ்வுகளை சிறப்பாக அல்லவா செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் எதற்காக செய்கின்றார்கள்? பதவிக்காகவும் பட்டத்திற்காகவும் செய்யவில்லை. எங்களுடைய தலைமுறையினருக்கு நாங்கள் இவற்றையெல்லாம் கொண்டு கடத்த வேண்டும், அவர்களுக்கு எங்களுடைய அடையாளங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமன்றி உழைப்பு என்பது எங்களுடைய தமிழர்களுடைய அடையாளமாக நாங்கள் உழைப்பு, மானம், வீரம், கொடை போன்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் சிறப்பாக கூறலாம். உழைப்பிலே உயர்ந்தவர்களாக எங்களுடைய தமிழர்கள் இங்கு புலம்பெயர் தேசத்திலே அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வேலை 2 வேலை அல்ல, நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் உழைத்து அவர்கள் தங்களுடைய உழைப்பை மேலோக்கி கொண்டு செல்லுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, எங்களுடைய அடுத்த தலைமுறை குழந்தைகள் கூட இங்கே கல்வி கற்றுக்கொண்டு வேலை செய்யக்கூடிய அளவிற்கு தாங்கள் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் எங்களுடைய தலைமுறையினர் எங்களுடைய அடுத்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உழைத்து களைத்து எங்களுடைய தமிழர்கள் தங்களுடைய அடையாளங்களை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் சமர் தொடங்கிவிட்டால் கோடை திருவிழா என்பதை எவ்வளவு அழகாக செய்கின்றார்கள். இந்த கோடை திருவிழா செய்ய தொடங்கிவிட்டால் தமிழர்களுடைய அடையாளம் தனித்துவமாக தெரிந்துவிடும் எல்லா இடங்களிலும். அண்ணா சொன்னார், ஊர்கூடி தேரெழுக்க வேணும், அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு. எல்லா விடயங்களையும் எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். கோடை திருவிழாவிலே பார்த்தால் எங்களுடைய நாகரிகங்கள், எங்களுடைய விளையாட்டுகள், எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை எல்லாம்
மற்ற இனத்தவரும் எங்களோடு வந்து உறவாடி உண்ணும் அளவிற்கு நாங்கள் எங்களுடைய புலம்பெயர் அடையாளங்களை நாங்கள் செய்கின்றோம் என்றால் இது ஏற்றமில்லை என்றால் நீங்கள் சொல்வீர்கள். அது மாத்திரமன்றி இங்கே நடக்கின்ற திருமண விழாக்கள், சாமத்திய வீடுகளாக இருக்கட்டும், பிள்ளைகள் அழகான எங்களுடைய நாகரிகமான உடைகளை அணிந்து செல்லுகின்றார்கள். இந்த குளிர்காலத்தில் அவர்கள் ஜீன்ஸையும் ஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு அவர்கள் செல்வதில்லை. எனவே நாங்கள் ஒரு இடத்தில் இருக்கின்றோம் என்றால் அந்த கலாச்சாரத்தையும் சேர்த்து கொண்டு அந்த கலாச்சாரத்தில் எங்களுடைய கலாச்சாரத்தையும் நாங்கள் இணைத்து கொண்டு எங்களுடைய கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறையினருக்கு நாங்கள் கொண்டு செல்லுகின்றோமா என்பதில் தான் எங்களுடைய அடையாளமும் எங்களுடைய ஏற்றமும் இருக்கின்றது. எனவே எப்படித்தான் பார்த்தாலும் எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலே நாங்கள் வாழ்ந்தாலும் எங்களுடைய அடையாளங்களை எங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு நாங்கள் கடத்தி கொண்டு இருக்கின்றோம் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்துமில்லை என கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. மிக அருமையான வாதம். பாடசாலைகள் பிரிகிறது என்று எதிரணியினர் கூறினாலும் அதில் உள்ள நல்லவற்றை பார்க்க வேண்டும். அது இன்னும் பிள்ளைகளுக்கு சிறப்பாகவும் தெளிவாகவும் சொல்லிக் கொடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. அவர்களுக்குள் ஏற்படுகின்ற ஒரு வகையான போட்டியானது, அந்த போட்டியின் மூலமாக பிள்ளைகளுக்கு நன்மை நடைபெறுகிறது, நன்மை கிடைக்கிறது என்று சுவேந்தினி சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, இப்போ லண்டன் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த தைப்பொங்கல் தினத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பிரிவுக்கும் தைப்பொங்கல் திருவிழா வேறு அளவில் செய்யப்படுது. இந்த தைப்பொங்கல் திருவிழா இப்படி செய்யப்படுறத நான் ஊரில் பார்க்கல. தைப்பொங்கலை அவைகள் அந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு ஒவ்வொரு இடத்துல சேர்ந்து அவைகள் செய்கிற அந்த தைப்பொங்கல் விழான்றது ஒரு எவ்வளவு ஒரு சிக்கலான சூழ்நிலையில் வேறு மொழி மதங்கள் நிறைந்த இடத்துல நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கிற நாங்கள் இந்த தைப்பொங்கல் விழாவை செலவு செய்து ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு அவர்களை சந்தோஷப்படுத்தி எங்களுடைய மொழியை மதத்தை இனத்தின் அடையாளங்களை சரியாக சொல்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான இந்த தைப்பொங்கல் விழாக்களிலும் நிறைய கவுன்சிலர்கள் எம்பிமார் அவைகள் எல்லாம் வெறியினம். அது மட்டும் இல்லை, பிற மொழிக்காரரும் இதில் வெரி இன்ட்ரெஸ்ட் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் போன முறை ஒரு விழா செய்தீங்க, அது எப்போ வருதுண்டு வெரி நைஸ் ஃபுட்ன்றாங்க. அப்போ என்ன அந்த இது நாங்கள் எங்களுடைய உணவை எங்களுடைய பழக்கத்தை எங்களுடைய விருந்தோம்பலை நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அப்போ இதை விட உங்களுக்கு என்னையா செய்ய வேணும்? இவ்வளவும் செய்கிறோம், இதெல்லாம் செய்தால் பிறகும் நீங்கள் குற்றமே சொல்லி கொண்டிருந்தால் அது நியாயமா? உங்களுக்கு ஒரு நன்றி இல்லையா? எவ்வளவு விஷயங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், நீங்களும் சேர்ந்து செய்துட்டு மற்றவளமாக வந்து இப்படி கதைக்கிறீங்களே, இது நியாயமான்னு கேட்டு சிறப்பான வாதத்தை வைத்த சுவேந்தினி அவர்களுக்கு இங்கே ஒரு பாராட்டுக்களை தெரிவித்து விடுவோம். அருமை. அடுத்ததாக எங்களது அம்மா துள்ளி கொண்டு வருகிறார். புவனேஸ்வரி அம்மா அவர்கள் தனது வாதத்தை வைக்க நான் சொல்வதற்கு முன்னுக்கே ரெடியாக இருக்கிறார். அதாவது அம்பில் இருந்து பாயும் வில்லில் இருந்து பாயும் அம்பு போல மிகவும் வேகமாக போகிறதுக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். அவரது ஊக்கத்தை அவரது நேரத்தை விரயப்படுத்தாமல் எங்கே அம்மாவுக்கு பாராட்டுகளை தெரிவித்து அதற்கான சந்தர்ப்பத்தை கொடுப்போம். எங்கே உங்கள் வாதத்தை வையுங்கள். உலகெங்கும் பறந்து வாழும் என்னுடைய உறவுகள் எந்தெந்த நாடுகளெல்லாம் விதைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உண்மையாகவே இந்த பொங்கல் தினத்தில் அன்று நாங்கள் எப்படி வாழுகிறோம், எப்படி வாழ்ந்தோம், எப்படி வாழ வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த பட்டிமன்றத்தை இப்பொழுது இங்கே மிக சிறப்பாக நடத்துகின்றோம். இதில் நான் கண்ட நிதர்சனமான சில உண்மைகளை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். இவர்கள் இலக்கியம் பற்றி பேசினார்கள், புராணம் பற்றி பேசினார்கள், தொகுதியான மக்கள் எவ்வளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவுக்கு எங்களுடைய மொழியை
உணவை உடையை பாதுகாக்கிறார்கள் என்பதை பற்றி திறம்பட பேசினார்கள். அது பேச்சுக்கு மிகவும் அழகாக இருந்தது. ஆனால் உண்மையில் நான் நேரில் கண்டு அனுபவித்த வெறுத்த ஒரு விடயம், இப்பொழுதும் ஆலயங்களிலே நடந்து கொண்டிருக்கிற விடயம், எங்களுடைய நாவலர் பெருமான் அவர்கள் சொன்னது போல திரிபுண்டனம் அல்லது உத்தூளனம் என்று கூறும் விபூதி பூசும் முறையை எத்தனை பேர் கை கொள்ளுகிறார்கள்? நடக்கிறதா? இல்லை. எத்தனை பேர் பெண்கள் துக்க செய்திகளுக்குத்தான் தலையை அவிட்டு விட்டு மயிரை அவிட்டு விட்டு போவார்கள். கோயிலுக்கு ஆலயத்துக்கு தரிசனத்துக்கு வார எந்த ஒரு ஆளும், அது வயது இல்லை வயோதிபர்கள் கூட ஜீன்ஸில் வாரார், பாவாடை சட்டையில் வரையினம், ஜீன்ஸில் வரையினம், பாவாடை சட்டையில் வரையினம். சுடிதார் எங்களோட உடைய அல்ல, தமிழ் கலாச்சார உடையா சுடிதார் இல்லை, அது வட இந்திய மக்களுடைய உடை. அந்த கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றுகிறோமா? எத்தனை பேர் வருகிறார்கள்? எத்தனை பேர் ஆலயத்துக்கு வார முடியும்? இது நான் நிதர்சனமாக கண்ட ஒரு வெறுக்கத்தக்க நடைமுறைகள். உண்மையில் நான் ஆலயத்தால் திரும்பி வரும்பொழுது எனக்கும் என்னுடைய கணவருக்கும் இடையில் பெரிய விவாதம் நடக்கும். நான் அப்போ சொல்லுவேன், வயது முதிர்ந்த பெண் கூட டிஷர்ட் போட்டு ஜீன்ஸ் போட்டு ஆலயத்துக்கு வருகின்றார். எத்தனை பிள்ளைகள் பெற்றோருடைய சொல்லை கேட்டு பெற்றோரோடு கோயிலுக்கு வருகிறார்கள்? பிள்ளைகள் வருகிறார்களா? கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போகிறார்களா? இல்லை. ஒரு தாய் தந்தையரை கடைசி காலத்தில், அவர்களுடைய இறுதி காலத்தில், அவருடைய இயலாமையின் காலத்தில் எத்தனை பிள்ளைகள் பெற்றாரை வைத்து வீட்டிலே பார்க்கிறார்கள்? அவர்களை எங்கே விடுகிறார்கள்? முதியோர் இல்லத்துக்கு விடுகிறார்கள். முதியோர் இல்லத்துக்கு அவர்கள் காசு கொடுக்கிறார்களோ இல்லையோ, அரசாங்கம் கொடுக்குற காசை வைத்து அதனை முடிக்கிறார்கள். இதெல்லாம் எங்களுடைய கலாச்சாரத்தில் கூறப்பட்ட விஷயங்களா? யோசிக்கணும். எங்க உங்களுடைய மனதில் நீங்கள் உங்களோட மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. எத்தனை பிள்ளைகள் தங்களுடைய தாய் தந்தையரை வீட்டில் வைத்து அவர்களுடைய சொல்லை கேட்டு, அம்மா உனக்கு கொண்டு முழங்காது பேசாமல் இருந்தேன், சாப்பாட்டை இருந்தால் சாப்பிட்டு சும்மா கதையாத, கதைக்கிறதுக்கு கூட தாய்க்கு ஒரு அனுமதி கொடுக்காத பெற்றாரை நான் கண்டிருக்கிறேன். எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறார்கள். அப்பா கண்டபடி விளைக்கிறாத, நீ விளைக்கிட்டு விழுந்தால் உன்னுடைய ஆஸ்பத்திரியில் வந்து எனக்கு நிற்கலாது. இப்படியான கடுமையான சொற்களை பேசியா உங்களை பெற்றார் வளர்த்தார்கள்? எப்படி வளர்த்தார்கள்? அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி கதைக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய பெற்றாரை, உங்களுடைய குழந்தைகளை, உங்களுடைய உறவுகளை முந்தைய நீங்கள் என்ன நடக்கிறது? என்ன செய்வார்கள்? செல்விருந்தோம்பி வரிவிருந்து காத்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்கு. இப்போ உறவுகளை கொண்டாடுறீங்களா? உங்களுடைய வீடுகளுக்கு உறவுகள் வருகிறார்களா? அண்ணன் தம்பி கூட பங்கு சண்டை, வீட்டு சண்டை, வேலி சண்டை, மதில் சண்டை, இதெல்லாத்தையும் போய் நீங்கள் முன்னேற்றம் என்று பேசினார். எவ்வளவு நாங்களே எங்களுடைய தலைக்கு சீத்தலை சாத்தினார் போல பிள்ளைய கண்டு தலையில் இடிக்கணும் மூசியால், பெண்ணுகளால், பேனையால். ஆகவே தயவு செய்து இப்படியான இந்த மடமேற்றம் செய்கிற வேலைகளை நாங்கள் எல்லோரும் மிகவும் பெருமையோடு வாழ்கிறோம், கூடி வாழ்கிறோம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. எங்கே கூடுவியல்? எங்கே கூடுவியல்? ஓட்டிடமும் நீங்கள் கூறுவே இல்லை. ஒருதல்லி ஒருத்தர் பிள்ளை கண்டுபிடிக்கிறது, ஒருதல்லி ஒருத்தர் ஏதாவது அண்ணா அப்படி செய்து போட்டான், தம்பி பிடிச்சோன்னா காது கடிக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரரோட, முன்னாள் வீட்டுக்காரரோட. இதெல்லாம் எங்களுடைய பண்பாடா? எங்கள் தமிழனுடைய இயல்பா? அப்படியான இயல்பு இல்லை தமிழனுக்கு. அதாவது புலம்பெயர்ந்து வாழுகிற எங்களுக்கு அந்த இயல்பு எல்லாம் அருகதையற்ற நிலையாக போய்விட்டது. ஆகவே இதனை இன்னும் நாங்கள் சொல்ல போனால் வயது முதிர்ந்தவர்களை பாதுகாக்கிறது, அவர்களுடைய உணவுகளால் பேணுறது. இப்போ நாங்கள் சாப்பிட்ட புட்டு, குரக்கன் புட்டு, ஒடியல் புட்டு இதெல்லாம் சாப்பிட்றோமா? குழந்தைகளுக்கு தெரியுமா ஒடிய புட்டண்டா என்ன, குரக்கன் புட்டண்டா என்ன? இப்போ புட்டு கேட்கவே பயப்படுறாங்க, புட்டண்டாலே பயப்படுறாங்க. அப்போ இதெல்லாம் எங்களுடைய கலாச்சாரமா? பிள்ளை போகுது, அம்மா ப்ளீஸ் அம்மா
கதைக்காதீங்கோ, எனக்கு டேக்கவே வேணும். போகுது, வாங்கிட்டு வருது, சாப்பிடுது. அப்போ பிள்ளைகளை கூட நீங்கள் ஒழுங்காக வளர்க்குறதாக தெரிய இல்லை. சரியா? அப்போ பிள்ளைகளையே ஒழுங்காக வளர்க்க முடிய இல்லை. உங்களால் எப்படி ஒழுங்காக வாழ முடியும்? தான் போக மாட்டாத கல்யாணம் கட்டி கருத்து வேறுபாட்டினால எத்தனை இளம் சோடிகளை இப்பொழுது டிவோர்ஸ். ஏன்டா எனக்கு முடியல. பெண்கள் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோட ஹாலிடே போயினோம். இப்போ இந்த மாப்பிள்ளை மாதிரி வீட்டில் நின்று பிள்ளைகளை பார்க்கினோம். இப்போ இந்த பிள்ளைகளை பார்க்க இப்போ இந்த அவர்களுடைய போயினோம். இவன் பாட்டி வைக்கிறோம், அவன் ஃப்ரெண்ட்ஸோட போயினோம். என்னப்பா கலாச்சாரம்! இதெல்லாத்தையும் போய் நீங்கள் கலாச்சாரம் என்று வாதாடினால் எங்களை போல யாக்கள் அழுகிறதோ சிரிக்கிறதோ தலைதலையாக அடிக்கணும். அப்போ இப்படியான ஒரு நிலையில் எங்களுடைய தமிழர் பண்பாடு, நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் எங்களுடைய தாயகத்திலே நாங்கள் பழகிய பழக்கங்கள், எங்களுடைய பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள், எங்களுடைய நடைமுறை பாவனைகள் எத்தனை பெற்றோரை பிள்ளைகள் பார்க்கிறார்கள் என்ற அந்த கொடுமை, அதை போல கொடுமை வேறு என்னப்பா இருக்குது? பெற்றாரை கவனியாத பிள்ளைகள், வயது முதிர்ந்த தகப்பனை பாதுகாக்காத பிள்ளைகள், இதெல்லாம் அவங்களோட கலாச்சார எங்களுடைய பண்பாட்டு பழக்கங்களா? இல்லை. எத்தனை சகோதரங்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள்? இல்லை. உணவு முறையெல்லாம் அதை நான் இப்போ பல முறை சொல்லி போட்டேன். ஆகவே எங்களுடைய பழைய உணவு முறைகள் கூழ், கஞ்சி, பழங்கஞ்சிகளை வெங்காயத்தை வட்டி போட்டு தயிரையும் போட்டு எத்தனை பேர் பொடிகளுக்கு தெரியுமா? இப்போ யாருக்கு என்ன தெரியுமா? ஆனால் அதில் எவ்வளோ சத்து இருக்குன்னு தெரியுமா? பழைய கஞ்சியில் வெங்காயம் வெட்டி போட்டு, வெங்காயம் எவ்வளவு நல்லது. வெங்காயங்கள், அதுவும் சின்ன வெங்காயம், வெங்காயங்கள் சின்ன வெங்காயம், வெங்காயங்கள். அப்போ வெங்காயம் வெட்டி போட்டு தயிர் போட்டு எத்தனை பிள்ளைக்கு தெரியும்? ஒரு வெங்காயத்துக்கு இந்த வெங்காயத்தை போட்டு சாப்பிட தெரியல. அது இல்லை. இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்றால், நாங்கள் உள்ளதை ஒப்புக்கொள்ள வேணும். நாங்கள் என்னென்ன தவறுகள் செய்கிறோம், என்னென்ன விஷயங்களை நாங்கள் பின்பற்றாமல் விட்டு விட்டோம், நாங்கள் எங்கே எந்த நிலையில் இருக்கிறோம், உலகம் முழுவதும் விதைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த உறவுகளை நீங்கள் போய் பார்க்கிறீர்கள்? உங்களை வந்து பார்க்கணும், ஒருவரும் இல்லை. ஆகவே என்னை பொறுத்தவரை நான் என்னுடைய கண்ணிலே பட்டது, ஒரு ஆலயத்துக்கு மக்கள் ஆலய ஒழுங்கு முறைப்படி அந்த கட்டுப்பாட்டின்படி எவ்வரும் ஆலயத்துக்கு போகிறதில்லை. ஒரு சாறை கட்டி ஒழுங்காக போகிறப்ப எங்கேனும் ஒருவர் தான் இருப்பார். ஆகவே என்னை பொறுத்தவரையில் தயவு செய்து மன்னிக்க வேண்டும். எங்களுடைய கலாச்சாரத்தை, எங்களுடைய பண்பாடுகளை நாங்கள் பாதுகாக்கிறோம், அது உயர்ந்து கொண்டு போகிறது என்பதை மட்டும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கு நன்றி. உலகம் முழுவதும் வாழுகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்களை கூறி உங்கள் வாழ்க்கை பெருக வேண்டும், நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேட்டீங்களே என்ன நடக்குதுண்டு? உள்ளது இப்போதான் வெளியில் வருது. எவ்வளவு உள்ள கிடக்க இருந்தால், இந்த வடிவேல் சொன்ன மாதிரி இவன் எங்கேயோ அடி வாங்கியிருக்காண்டோன்னு யோசிக்க வேண்டியதாக கிடக்கு. இவர் கதைக்கிறார், இவர் தான் அந்த ஆளோ தெரியான்ற ஒரு எண்ணம் வருது. ஏனென்றால் அவ்வளவு சிறப்பாக அதை உருவகித்து சொல்கிறது மிகவும் திறமையாக இருக்குது. அவர் தனது தமிழ் ஆசிரியர் என்ற அந்த தரத்தையும் சரியாக எடுத்து வைத்து, முதலாவது நீங்கள் ஒற்றுமையாக வாழுங்கோ, பிள்ளைகளை ஒழுங்காக வளருங்கோ, பிள்ளைகளுக்கு தமிழை சொல்லிக் கொடுங்கோ. நீங்கள் மற்ற தமிழெல்லாம் வளர்க்குறது எவ்வளவா இருந்தாலும் உங்களோட பிள்ளைகளை உங்களுக்கு வீட்டில் தமிழ் சொல்லி கொடுத்து தமிழ் கலாச்சார பண்பாட்டின்படி வளவுங்கோ. அதுக்கு பிறகு நீங்கள் தமிழை எல்லாருக்கும் வளர்க்கலாம்ன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எல்லா வேலைகளும் உங்களுக்கு உங்களோட பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்க தெரியல. அவர்களை தமிழர்களாக, ஒவ்வொரு தாய் தகப்பனும் தங்களுடைய பிள்ளைகளை தமிழர்களாக வளர்த்தால் அது எல்லா இடமும் பரவும். அதுதான் அந்த புவனேஸ்வரி அம்மா சொல்கிற விஷயம் என்னென்றால், இந்த தமிழ் பண்பாடுகளை ஒவ்வொரு வீட்டிலும் நீங்கள் சரியான முறையில் சொல்லிக் கொடுங்கள். அதுக்கு பின்தான் மற்றவர்களுக்கு அது சென்றடையும்.
பள்ளிக்கூடத்துக்கு போகிறது சரி, பள்ளிக்கூடத்தில் போகிறீங்க, படிக்கிறீங்கள், அதோடு மட்டும் இந்த தமிழ் வளராது. உங்களுடைய அடையாளங்கள் எல்லாவற்றையும் சரியான முறையில் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். தான் போக மாட்டாத மூஞ்சூறு விளக்கு மாறு காமிச்சுதாம்ன்ற மாதிரி அவைகளுக்கு அவைகள பிள்ளைகளையே வளர்க்க இயலாமல் இருக்குது. இவைகள் என்னென்று தமிழை வளர்க்கினமென்று அம்மா ஒரு கேள்வியை வச்சிருக்கிறார். இந்த கேள்வி எதிரணிக்கு விடப்படுகிறது. இருந்தாலும் முன்னராக இந்த சிறப்பான முறையில் எங்களுக்கு இந்த பேச்சுக்களை தந்து தனது வாதத்தை வைத்து ஒரு செகண்ட் கூட தனது குறை இல்லாமல் மிகவும் அருமையாக அனைவரையும் சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்து எங்கள் மத்தியில் உரையாற்றிய தனது வாதத்தை வைத்த புரேஸ்ரீ அம்மாவுக்கு எங்கே உங்களது பாராட்டுக்களை மீண்டும் ஒரு கால் தெரிவியுங்கள். நன்றி. சரி, இப்போ அங்கே இருக்கிறார்கள் பயந்து போய் தான் இருப்பினம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவவும் பயப்படுறதுக்கு ஆள் இல்லை, சாதாரண ஆள் இல்லை. என்னவோ எந்த நிலைமை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அங்கால கதைச்சா அங்கால மாதிரி கிடக்கு, இஞ்சால கதைச்சா இஞ்சால மாதிரி கிடக்கு, எந்த பக்கம்னு தெரியல. உண்மையிலேயே மிகவும் அருமையான வாதங்கள், சிறப்பான வாதங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே அகல்யா நித்தியலிங்கம் அவர்களது தனது வாதத்தை வைப்பார். எங்கே உங்களது பாராட்டுக்களுடன் அவரை தனது வாதத்தை வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மெய்வழி நேயர்களுக்கும் நடுவரவர்களுக்கும் எதிரணியினர்களுக்கும் ஏற்றங்காண வந்த எனது சக அணியினர்களுக்கும் எனது இனிய பொங்கல் வாழ்த்துக்களும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதன் எப்படி வாழ வேண்டுமென்ற வாழ்வியல் பாடத்தை சொல்லிக் கொடுப்பதுதான் பண்பாடு. உலகுக்கே பண்பாட்டை சொல்லிக் கொடுத்த இனம் எம்மினம். அப்படிப்பட்ட அந்த பண்பாட்டை புலம்பெயர் தேசங்களில் ஏற்றங்காண வைத்து கொண்டிருக்கின்றோம் என்ற அணியில் பேசுவதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். நான் எனது கருத்துக்களை சொல்வதற்கு முதல், அம்மா சொன்னார் கோயிலுக்கு எல்லாரும் ஜீன்ஸோட வாரம், சுடிதாரோட வாரம், தலைவிரிகோலமாக வருகிறார்கள் என்று. இந்த நாட்டில் நாங்கள் வாழ்கிறோம் புலம்பெயர் தேசத்தில். அந்த நாட்டின் காலநிலைக்கு ஏற்பவும் அந்த வேலைப்பளு காரணமாகவும் தான் அவசரமாக அந்த அந்த அவ்வளவு சுமைகளுக்கு மத்தியிலும் நாங்கள் ஆலயங்களுக்கு செல்கிறோமே என்று. அது என்னத்துக்காக செல்கிறோம்? எங்களோட கலாச்சாரம், எங்களோட பண்பாடு, அதுகளை பேணுவதற்காகத்தான் நாங்கள். அது அவங்களுக்கு எதுவும் விளங்கினா தானே இதுகள் ஒன்றும் யோசிக்க மாட்டாங்க. நிலை. ஆனாலும் கொண்டாட்டங்கள், விழாக்கள் என்று பார்க்கல, நீங்கள் திருவிழாக்களில் பார்த்தீங்களா எல்லாரும் அழகாக சேலை உடுத்தி, அதுக்கும் இந்த இளம் பெண்கள் இவ்வளவு அழகாக சேலைகளை உடுத்தி பூமாலை வைத்து வருகிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதை கவனிக்கிறதுல பிற சிக்கல் இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் அப்படி கவனிக்கலாது. கொஞ்சம் எங்களை பார்த்து கதை கேட்க கொஞ்சம் யோசிச்சு கதை. புட்டு கஞ்சி கூழெல்லாம் இங்கே நாங்கள் வீடுகள்லையும் செய்வது உண்டு. ஒரு சில வீடுகளில் செய்வதில்லை. எனது பிள்ளைகளுக்கு பழங்கஞ்சி கூட அழகாக தெரியும், விரும்பி கேட்பார்கள். சின்ன வெங்காயத்தோட தயிர் சேர்த்து சாப்பிடுவது அவர்களுக்கு நன்றாக பிடிக்கும். அதை விட படிப்பை பற்றி இவர் சொன்னார், பிள்ளை தண்டை திருத்தி போட்டுத்தான் போக வேண்டும் என்று. நான் அதில் சரியான பெருமை அடைகிறேன். என்னுடைய 3 பிள்ளைகளும் தமிழ் படித்து, எனது மூத்த மகள் தமிழில் ஆசிரியராக கூட கடமையாற்றுகிறார். வாழ்த்துக்கள். ஒரு சமூகத்தை, ஒரு குடும்பம் உயரக்குள்ள தான் அந்த சமூகமும் உயரும். அந்த சமூகம் தான் இந்த புலம்பெயர் தேசத்தில் கொண்டு வரும் மாற்றங்களை. இப்போ நான் என்னுடைய விஷயத்துக்கு வரலாமல் இருக்கிறேன். உண்மையிலேயே எங்களுடைய அடையாளம் என்பது இளையோர்கள் மத்தியில் தான் ஏற்றம் காணப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இந்த கோயில்கள் திருவிழாக்களில் பார்த்தீங்களா, எங்களோட பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் அதை விரும்பி போகிறார்கள். அதுக்கேற்ற மாதிரி உடைகள் அணிந்து கொண்டு போகிறார்கள் என்றதை விட அந்த சாமி காவுதல், காவடி ஆடுதல், பாச்சம்பெடுத்தல், கோலாட்டம், கும்மி என்று இதுகளெல்லாம் நல்ல ஈடுபாட்டோடு இணைகிறார்கள். உண்மைதான். நான் பால் குடம் எடுத்ததை இலங்கையில் இப்போ என்ன தாயகத்தில் பார்த்ததே இல்லை. ஆனால் இங்கே எல்லா கோயில்கள்லேயும் அதை சிறப்பாக செய்கிறார்கள். அங்கே நாங்கள் இந்த சில கொண்டாட்டங்களை கொண்டாடுறதில்லை தாயகத்தில். உதாரணமாக இந்த விரதங்கள் சிலதெல்லாம் அங்கே கடைப்பிடிக்கப்படுவதில்லை. ஆனால் இங்கே அந்த விரதங்கள் எல்லாம் இங்கே கடைப்பிடிக்கப்படுகிறது. அதெல்லாம் பண்பாடுகளின் ஏற்றத்தை தான் சொல்லுது, எங்களுடைய அடையாளங்களை ஏற்றம் காண வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருவிழாக்கள் அதை விட இந்த திருமணங்களை எங்களோட பிள்ளைகள் தாங்களே முன்னின்று செய்து வைக்கிறார்கள். எந்த இனத்தவர்களை திருமணம் செய்தாலும் அந்த தமிழர் முறைப்படி
தாங்களே முன்னின்று அந்த திருமணங்களை நடத்துகிறார்கள், ஒழுங்காக செய்கிறார்கள். அந்த திருவிழாக்களில் கூட ஒழுங்கமைப்பு காணப்படுகிறது. இதெல்லாம் நிர்வகிக்கிற திறமையெல்லாம் எங்களோட இளைஞர்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்குது. இதெல்லாம் எங்களோட பண்பாட்டு அடையாளங்களை அவர்கள் ஏற்றம் பெற செய்கிறார்கள் என்று தான் சொல்லலாம். உலகத்தில் வாழுகின்ற அனைத்து தமிழர்களும் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களுடைய திருமண காலங்கள்லேயும் மற்ற காலங்கள்லேயும் புதிதாக மற்ற நாட்டை சேர்ந்தவர்களும் வரைக்க அவைகளும் அந்த வெள்ளக்காராக்கள் எல்லாம் சாரியோடு வந்து நிற்க, வேட்டியை கட்டி அதுக்குரியதோட நிற்க எவ்வளோ அழகாக இருக்குன்றதை நீங்கள் சொல்கிறீங்க. தொடர்ந்து பேசுங்க. மற்றது இந்த பெண்களுக்கான அடையாளத்தை இங்கே நிரூபித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். வீரத்தாய், தாய்மொழி சமூகம் என்ற அமைப்புகள் எல்லாம் எங்களோட தாயகத்தில் இருந்தது. ஆனால் இப்போ ஒரு நீண்ட காலமாக அதெல்லாம் அழிந்து கொண்டு வருகிறது என்று தான் சொல்லலாம், இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அது மீண்டும் இங்கு புலம்பெயர் தேசத்தில் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. தன்னிச்சையாக சுயமாக எங்களால் பெண்களால் முடிவுகளை எடுக்க முடிகிறது, நிர்வகிக்க முடிகிறது, குடும்பங்களை நிர்வகிக்கிறார்கள். இதெல்லாம் எங்களோட தமிழ் பண்பாட்டின் ஒரு கட்டம். அந்த காலத்திலெல்லாம் பெண்கள் தான் குடும்பங்களை நிர்வகித்தவர்கள். இது எல்லாம் ஒரு எங்களோட பண்பாட்டு கலாச்சாரத்தின் எங்களோட அடையாளங்களை ஏற்றம் செய்ய வைக்கிறது புலம்பெயர் தேசத்தில் என்று தான் கூற வேண்டும். முடிவெடுக்கிற தன்மைகள், திறமைகள் அவர்களே செய்யக்கூடியதாக இருக்கிறது. முடிவெடுக்கிற மாதிரி ஆம்பளையால் நடிக்கிறது தான். உள்ளுக்கு போய் அம்மா நான் இதை சொல்லட்டு ஓகேயா என்று கேட்டு மனைவி ஓமுண்டா பிறகு தான் வந்து நானும் ரவுடி தான் என்று வெளியில் வந்து ஆம்பளையாக்கள் சொல்கிறது. அப்போ இந்த விஷயமெல்லாம் வெளியில் வரைக்க முதல் உறுதி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆக்கள் ஆறு பெண்கள்கிட்ட தான் நாங்கள் அந்த உறுதியை பெற்றுக்கொள்ளணும். அதை எப்படி சொல்கிறாங்க தங்களோட கெத்தன்னு பார்த்தீங்களா? இந்த உணவை பற்றி உணவும் ஒரு முக்கியமான எங்களோட மொழி, எங்களோட அடையாளங்கள், தமிழர்களுடைய அடையாளங்களில் முக்கியமான ஒன்று உணவு. இந்த எங்களோட நாட்டில் பார்த்தீங்கன்னா புலம்பெயர் தேசத்தில் நூற்றுக்கணக்கான உணவகங்கள் இருக்கின்றது. எங்களோட பாரம்பரிய உணவுகள் தான் அங்கே இருக்கிறது. கூழ் முதல் கொண்டு கஞ்சி வரைக்கும் நாங்கள் உணவகங்களுக்கு போனால் எடுத்துக்கொள்ளலாம். அதை விட குடும்பங்களிலும் எத்தனையோ குடும்பங்களில் வீடுகளில் இந்த பாரம்பரியமான உணவுகளை சமைக்கிற வழக்கம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் பிள்ளைகளுக்கு கூட கற்றுக் கொடுக்கிறோம். பிள்ளைகளும் அந்த எங்களோட உணவுகளை விரும்பி உண்ணுற நிலை இருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் உண்மையிலே ஒரு பெரிய ஒரு புரட்சியாகவே மாறிக்கொண்டு வருது. என்னென்றால் அது உண்மையிலே எதிரணியினர் ஒத்துக்கொள்ளணும். இவங்களுக்கு அந்த ஒத்துக்கொள்கிற மனம் இல்லை போல நடக்க இருந்தாலும் என்ன சாப்பாடுகள் கொடுக்கறதுக்கு சாப்பாட்டு கடைகள் புது புதுசாக தமிழர்களின் உணவு கடைகள் வருகின்ற போது புட்டு, கூழ், கொழுக்கட்டை, அப்பம், தோசை என்று அது அடுக்கி கொண்டே போகுது சாப்பாட்டுகளின் வகைகள். அப்போ வீடுகளில் சமைக்க முடியாத சில சாப்பாடுகள் நேரம் இல்லாட்டி கூட இந்த தமிழர்களின் கலாச்சார உணவுகள் வந்து வேறு லெவலில் பரவி கொண்டு வருது. இந்த கூழுன்னு சொல்கிறது, மற்றது கஞ்சி என்று சொல்கிற விஷயங்கள் கூட இல்லை பழந்தண்ணின்றது கூட பேக் பண்ணி விற்கிற அளவுக்கு தமிழர்களின் பண்பாட்டு உணவுகள் ஒரு இடத்தை அடைஞ்சிருக்குது. அப்போ என்னென்று நீங்கள் சொல்கிறீங்க? இப்படி ஒரு மனச்சாட்சி வேண்டாமே? தமிழர்கள்ட உணவு இவ்வளவு பாப்புலராக இருக்கேக்க நீங்கள் சொல்லுங்கம்மா. அது மட்டும் இல்லை, நாங்கள் இப்போ ஊருக்கு போனால் கூட அங்கே கூட பிஸ்ஸா பர்கர்ன்னு தான் எங்களுக்கு வேண்டி தெரியணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே வர உறவுகளுக்கு நாங்கள் இன்னும் அங்கேருந்து வர உறவுகளுக்கு புட்டும், தோசை, இடியப்பம் எல்லாம் சமைச்சு கொடுக்குறோம். என்ன நான் நினைச்சேன் எனக்கு தான் இப்படி நடந்தது. இப்போ நாங்கள் அங்கே இலங்கையில் போய் இருந்த உடனே மாமா சாப்பிட்றீங்களோ சித்தப்பா சாப்பிட்றீங்களோன்னு கேட்டால் சரி என்ன சாப்பிடுவோம்னா வெளியில் போய் சாப்பிடுவோம்டா. என்ன அங்கே கொண்டு போய் இதே கேஎஃப்சிலையும் அதே பீஸா கடையிலே நிப்பாட்டுறாங்க. ஆனால் இங்கே போனால் இஞ்சத்த கடையில் நாங்கள் கூழ் வாங்கலாம், அல்லாட்டி இடியப்பம் வாங்கலாம், அல்லாட்டி என்ன தமிழ் உணவு என்ன வேணுமென்றாலும் வாங்கக்கூடிய ஒரு இது இருக்குது. அங்கே வந்து அந்த தன்மை அற்றுக்கொண்டு போகுது. அங்கே இல்லைன்னு நான் சொல்லலை, அற்றுக்கொண்டு போகிறது தான் அந்த தன்மை. அது இங்கே வந்து அதிகரித்து கொண்டு வாரது அவர் மிகவும் சிறப்பாக முன் வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, வேற்று நாட்டவர்களும் எங்களோட உணவை விரும்பி வந்து உண்ணுற சந்தர்ப்பங்கள் இருக்குது. எங்களோட தமிழ் உணவகங்களை போய் பார்த்தீங்களா எங்களுடைய ஆக்களை விட நிறைய எங்களோட வேற்று நாட்டவர்கள் தான் இருக்கணும். இதுகளுக்கெல்லாம் என்ன காரணம்? எங்களோட உணவு பழக்க வழக்கம் இங்கே கடைப்பிடிக்கப்பட்டு ஏற்றம் காணப்பட்டிருக்கிறது தான் எங்களோட அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது, உயர்ந்து கொண்டிருக்கிறது தான் சொல்லலாம்.
அதை விட பொருளாதார வணிகத்தில் நாங்கள் எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறோம். பொருளாதாரத்தில் திரைக்கடல் ஓடியும் திரவியந்தேடு என்று சொல்வார்கள். அதற்கேற்ப இங்கே எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சிக்கல்கள். அது கொஞ்சம் சத்தமாக சொல்லிட்டாங்க போல இருக்கு. எல்லாத்தையும் நிறைய பொருளாதாரம் சேர்ந்து குவிஞ்சு கொண்டு போகுது. குவிந்து கொண்டு போகிறதையும் அவர்கள் சிறந்த வழிகளையும் பயன்படுத்துகிறார்கள். இங்கேயும் அங்கே வெள்ள அழிவு வந்த பொழுதுமெல்லாம் தொகுதியாக இங்கேருந்து அனுப்புவதாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதை விட அந்த பொருளாதாரத்தில் எல்லாத்திலும் உயர்ந்தபடியால் இங்கே இலக்கியம் மொழி என்றது ஒரு அடையாளம் கிடையாது. மொழியில் இலக்கியம் என்றதும் ஒரு முக்கியமான பகுதி. இந்த புத்தக படைப்பாளிகள் நாளுக்கு நாள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். புத்தக வெளியீடுகள், நூல் வெளியீடுகள் கிழமைக்கு கிழமைங்க நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான சில பேர் தாயகத்துக்கு கூட சென்று இந்த புத்தக வெளியீடுகளை, நூல் வெளியீடுகளை செய்வதை அறியக்கூடியதாக இருக்கிறது. இது எல்லாம் எங்களோட மொழி, எங்களோட அடையாளத்தை இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியறல்ல. இப்போ புத்தகங்கள் அது அந்த பக்கம் போவாங்க, எங்கேயாவது ஆக்கள் தலை விரிச்சு வந்தாங்களா, இல்லாட்டி அப்பாவை பார்த்தாங்களா, இல்லை ஏதாவது கெட்ட வார்த்தை கதைச்சாங்களான்னு கதைச்சு கொண்டு இருக்கிறீங்க. இதை நல்ல விஷயங்களையும் பாருங்களேன். என்ன காமால கண்ணுக்கும் எல்லாம் கண்டதெல்லாம் மஞ்சள்ன்ற மாதிரி நீங்கள் உங்களோட பார்வை சரியில்லை, மாற்றுங்கோ. சரி, நீங்கள் சொல்லுங்கள். கணக்க வேண்டாம். எங்களோட மெய்வழியில இருந்து நாடக குழுன்னு சொல்லி வச்சிருக்கணும். அதுல எல்லாம் இளைஞர்கள், இளம் கலைஞர்கள் நல்ல சிறப்பாக நடிக்கணும், ஆர்வத்தோட விரும்பி நாடகம் நடிச்சு கொண்டிருக்கணும். அவர்களே நாடகத்துறை எல்லா விதத்திலும் வளர்த்து கொண்டு பிறகு இந்த இடத்துல எதிரணியில வந்து இருக்கிறது எனக்குத்தான் கவலையாக இருக்கிறது. அது தன்னடக்கம் அம்மா, தன்னடக்கம். அதனால அவையில் அந்த தங்களை அப்படி விளம்பரப்படுத்தாமல் தன்னடக்கமாக இருக்கணும். ஆனாலும் நீங்கள் சொல்லுங்கள். புலம்பெயர் தேசத்தில் வாழ்கிற எங்கட இளம் பிள்ளைகளுக்கு சாதி மதம் பிரதேசவாதம் என்றது தெரியவே தெரியாது. அவர்கள் இதை அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் கொண்டு போக போகிறதில்லை, எல்லாம் விட்டுட்டார்கள். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் இதை எடுக்கக்கூடாது என்று விட்டுட்டினோம். சாதி மதத்தை விட்டால் பரவாயில்லை, தமிழையும் விட்டுறக்கூடாதுன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. தாயகத்தில் இன்னும் அதற்காக அடித்து கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் மனிதனாக மதிக்கிற பண்பும், சுயமாக துணிந்து ஒரு தவறென்ற சொட்டி காட்டுற பண்பும் எங்களோட இளைஞர்கள் மத்தியில் இது அதிகமாக இருக்கிறது. இதுக்கு காரணமும் எங்களோட வளர்ப்பு முறையும், எங்களோட குடும்பங்களில் சொல்லிக் கொடுக்குற ஒழுக்கம் பண்பாடும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. இதுகளெல்லாம் எங்களோட அடையாளங்களை ஏற்றம் பெற செய்து உயர்த்தி கொண்டு தான் போகின்றது. தாயகத்தில் நாங்கள் அடையாளங்களை இழந்து கொண்டு தான் கொண்டிருக்கிறோம். எங்களோட விழுமியங்கள் அழிஞ்சு கொண்டு இருக்குது. ஆனால் நாங்கள் புலம்பெயர் தேசங்களில் அதை அழிய விடாமல் கணக்கு பிரச்சனைகள் மத்தியிலும் நாங்கள் அதை உயர்த்துறதுக்காக, ஏற்றம் பெருக்கிறதுக்காக இங்கே பல பேர் பல வழிகளில் பாடுபட்டு கொண்டு தான் இருக்கிறோம். உண்மையான ஏற்றம் என்றது, இந்த விழுமியங்கள் அடையாளங்களின் ஏற்றம் என்பது உண்மையாக இளைஞர்கள் மத்தியில் தான் ஏற்பட வேண்டும். நாளைய தலைமுறை அவர்கள்தான் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்வார்கள். எனவே இந்த இளைய தலைமுறையினருடைய இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் இது நடந்து விட்டது என்று தான் நான் சொல்லுவேன். தமிழரின் அடையாளங்கள் ஏற்றம் அடைந்து விட்டது என்பதில் என்னுடைய கருத்து ஆணித்தரமாக நான் முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான வாதத்தை வைத்து அகல்யா அவர்களுக்கு அவர்கள் என்ன பார்வையில் இதனை செய்தார் என்பதை மிகவும் ஆணித்தரமாக தனது கருத்துக்களை வைத்திருக்கின்றார். உண்மையிலேயே இங்கு உணவு நிலையங்கள், நிறைய உணவு கடைகள் அதிகரித்திருக்கிறது. அதிலும் தமிழர்களுடைய பாரம்பரிய உணவுகள் நிறைய வந்திருக்கு. யோசித்து பாருங்க, அந்த உணவுகள் விற்பனை செய்யாவிட்டால் அந்த கடை உரிமையாளர்கள் அதை தொடர்ந்து செய்ய மாட்டார்கள். ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு இங்கு கூழ் கிடைக்கும், இங்கு தமிழ் உணவுகள் எல்லாம் கிடைக்கும் என்று ஒன்றுக்கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு அதை செய்து கொண்டு போகிறார்கள். அப்போ இங்கே தமிழ் வளருது, தமிழர்களுடைய அடையாளங்கள் வளருதுன்றதில் மிகவும் முக்கியமான விடயம். இவர் சொல்ல வார விடயம் என்னென்னா, ஒரு கொஞ்ச நாளில் பார்த்தா இந்த வெள்ளைக்காரங்கள் எல்லாம் தமிழராக மாறிடுவாங்களோ, தமிழ் கலைக்கு வந்துடுவாங்களோ, தமிழர்களுடைய அந்த உணவு பழக்க வழக்கங்களில் சேர்ந்துருவாங்களோ என்ற அளவுக்கு அவர்களுடைய விருப்பமும் ஆதரவும் பெரிய அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த உடை எப்படி நாங்கள் அணிய வேண்டும், உண்மையிலேயே எங்களுடைய
புலம்பெயர் தேசங்களில் அதுக்கு தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ப எங்கள் உடலை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்காக சில உடைகளை அணிய வேண்டியதாக இருக்கிறது. அதுக்காக நாங்கள் எல்லா இடத்திலையும் அப்படி இருக்கணும்ன்றது இல்லை. ஆனால் எங்களுடைய கலாச்சார நிகழ்வுகளிலும் கோயிலுக்கு செல்லும் போதும் எல்லா இடங்களிலும் எங்களுடைய அந்த நிலையை விடாமல் நாங்கள் அதை செய்து காட்டிக்கொண்டே இருக்கின்றோம். ஒரு தைப்பொங்கல் விழாவுக்கு வந்து பார்த்தீர்களாக இருந்தால் அங்கே அனைவரும் அந்த சாரிகளுடனும் கலாச்சார உடைகளுடன் வந்து விடுவார்கள். அதே மாதிரி விளையாட்டுப் போட்டிகளாக இருந்தால் அதுக்குரிய உடையைத்தான் போடலாம். அப்போ இப்படியான இதில் இந்த குறை காண்பவர்கள் இதை பற்றி கண்டுகொண்டு தான் இருப்பார்கள். ஆனாலும் நாங்கள் மிகவும் அதிகமாக சாதித்திருக்கின்றோம். புலம்பெயர் தேசத்தில் தான் தமிழ் சிறப்பாக வளர்ந்து கொண்டு இருக்கின்றது என்று தனது வாதத்தை வைத்த அகல்யாவுக்கு எங்கள் சார்பாக ஒரு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளும். இப்பொழுது எதிரணியைச் சேர்ந்த நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியில்லை, என்ன நடக்குதுண்டா உங்களுக்கு உண்மை தெரியலை. தமிழ் ஏற்றம் காண்றதுன்றது என்னென்றே தெரியாமல் கதைச்சு கொண்டு இருக்கிறீங்கன்ற மாதிரி கதைக்கிறதுக்கு வரப்போகிறவர் ஒரு சட்டத்தரணி. ஆனடியினால் நாங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னத்தை சொல்கிறார், எப்படி இந்த தமிழ் அடையாளங்கள் தமிழர்களின் புலம்பெயர் தேசங்களில் தமிழர்களின் அடையாளங்கள் எப்படி தோற்று போகிறது என்பவற்றை தனது வாதமாக வைக்க எங்கே அற்புதன் அவர்கள் இப்பொழுது தனது வாதத்தை வைப்பார். எங்கே உங்களது பாராட்டுக்களை தெரிவித்து விக்கினங்கள் தீர்க்கும் விநாயகப் பெருமானே, பழுதின்றி கதை பகிர பாலகற்கு நீ காப்பு. எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானின் பாதாள விந்தங்களை பணிந்து கொண்டு நாவிற் சரஸ்வதி நற்றுணையாக என்று அம்பாளை வேண்டிக் கொண்டு இன்றைய இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற மெய்வழி தொலைக்காட்சி பிரிவினருக்கும் பட்டிமன்ற நடுவர், பேச்சாளர்கள், பார்வையாளர்கள், ரசிகப் பெருமக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தைத்திருநாள் வாழ்த்துக்கள், தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். இன்றைய தினம் நாங்கள் பேச எடுத்துக்கொண்ட கருப்பொருள், புலம்பெயர் தேசத்தில் தமிழருடைய அடையாளம் நீக்கம் பெறுகிறது அல்லது தோற்று போகிறது என்ற அணி சார்பாக நான் என்னுடைய கருத்தை முன்வைக்கலாம் என்று இருக்கின்றேன். அதில் இது மிகப்பெரிய பரப்பு. அதில் ஒரு 4-5 விடயங்களை நான் தொட்டு செல்லலாம் என்றிருக்கின்றேன். மொழி, அறநூல்கள், மன்னர்கள், பெரியோரை கரம் பண்ணுதல். இங்கே மொழி என்றால் மொழியப்படுவது என்று பொருள். ஒரு இனம் தன்னை அடையாளப்படுத்துவதற்கு மொழி இன்றியமையாதது. புலம்பெயர்ந்த தேசங்களில் தாங்கள் தமிழை வளர்க்கின்றோம் என்றவர்கள் ஒரு தமிழரை கண்டால் தமிழிலே கதைக்கின்றார்களா என்றால் கேள்விக்குறி. அங்கே ஆங்கிலம் கலந்த ஒரு ஆங்கிலீஷு தமிழ் அவர்கள் பேசுகின்றார்கள். இதா தமிழ் வளர்ப்பு? ஒரு தமிழை வளர்க்கணும் என்றால் அங்க அறநூல்களின் தோற்றம் முக்கியம். சங்க காலங்களிலே திருக்குறள், நாலடியார் போன்ற அறநூல்கள் தமிழர்கள் அறம் சார்ந்து வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஆதாரம். புலம்பெயர்ந்த தேசத்திலே தமிழ் வளர்ப்பவர்கள் திருக்குறளை போன்ற ஒரு அறநூலை உங்களால் படைக்க முடிந்ததா? அல்லது அதற்கு நிகரான ஏதாவது ஒரு நூலையாவது உங்களால் படைக்க முடிந்ததா? இல்லையே. அந்த திருக்குறளைத்தான் நீங்கள் இன்று வரை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். திருக்குறளின் பெருமையை, திருவள்ளுவரின் பெருமையை மகாகவி பாரதியார் எப்படி சொல்கின்றார் பாருங்க. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்டது தமிழ்நாடு என்று திருவள்ளுவரின் பெருமையை சொல்கின்றார். அந்த திருக்குறளை நீங்கள் பாடசாலைகளில் கற்பித்துக் கொடுக்கின்றீர்கள். அது வெறுமனே போட்டி சார்ந்ததாக இருக்கின்றதே ஒழிய வாழ்வியலோடு ஒத்துப்போகின்றதா என்றால் இல்லை. அந்த பிள்ளை அந்த போட்டி காலம் முடிந்த பின்னர் மறு மாதம் அல்லது அடுத்த மாதம் அந்த திருக்குறளை கேட்டால் அந்த பிள்ளைக்கு திருக்குறள் தெரியாது. ஆகவே தமிழை வளர்ப்பதாக சொல்லும் ஆசான்கள் பிள்ளையை வாழ்வியலோடு ஒத்துப்போக வைக்கக்கூடிய வகையிலே தமிழை வளர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அம்மா சொன்னா தாங்கள் சாரி உடுத்து கொண்டு போகிறோம், வேற்றின மக்களும் சாரி உடுத்து கொண்டு வருகின்றார்கள் என்று.
அம்மாவுக்கு ஒரு நாலடியாரில் ஒரு பாட்டு ஒன்று சொல்லலாம். குஞ்சி அழகும் கொர்த்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்தின் நடுநிலைமையால் வரும் கல்வி அழகே அழகென்று நாலடியார் சொல்கின்றது. அம்மா முடி அழகோ அல்லது நாங்கள் ஆடை ஆபரணங்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அழகோ, முகத்துக்கு மஞ்சள் பூசுகின்ற அழகோ அழகல்ல, நெஞ்சத்தில் நடுநிலைமையால் வருகின்ற அழகே அழகு. அதாவது கல்வியை கற்று அறம் சார்ந்து நாங்கள் நடக்கின்ற அழகுதான் அழகு என்ற அந்த உண்மையான தத்துவத்தை தெரியாமல் புலம்பெயர் தேசங்களில் தமிழை வளர்க்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். அம்மாவுக்கு ஐயா ஒரு கதை ஒன்று சொல்லாமல் இருக்கிறேன். என்னுடைய நண்பருடைய ஒரு ஏக்கம், பரிதாபம். அதாவது தன்னுடைய மனைவிக்கு ஐரோப்பிய நாட்டில் இருக்கிற ஒரு பெண்மணி அடிக்கடி போன் எடுத்து சொல்லுவாவாம், தை மாதம் பிறந்துட்டது, திருமணம் வீடு சாமத்திய வீடு எல்லாம் பெறப்போகுது, சாரி வாங்கணும், ஒரு 300 யூரோ குறையாம வாங்கணும். அப்போ வாற்ற மனைவி கேட்பாவாம், அதே 300 யூரோக்கு வாங்குறீங்களேண்டு. அப்போ அவ சொல்லுவாவாம், 300 யூரோக்கு குறையாம சாரி கொடுத்து போனால் அங்கே மதிக்க மாட்டினேன். ஆகவே மதிப்பென்பது நீங்கள் எத்தனை பவுன்களுக்கு அல்லது எத்தனை யூரோக்களுக்கு அணுகின்றீர்கள் என்றதில் இருக்குது. புலம்பெயர் தேசத்தில் உண்மையான மதிப்பு அது அல்ல. நீங்கள் அறம் சார்ந்து தமிழை வளர்த்து அதன்படி சென்றீர்களா இருந்தால் அது உங்கள் அடையாளம். ஆனால் நீங்கள் இங்கே சொல்லுகின்ற அந்த சாரி கொடுத்து வாரது இதெல்லாம் உங்களுடைய அடையாளங்கள் அல்ல. அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற நிலையிலும் இல்லை. அப்போ என்ன உடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, சாரி உடுக்கிறதுன்றது ஐயா, சாரி உடுக்கலாம், ஆனால் அதுக்காண்டி நீங்கள் 300 யூரோக்கு கொடுத்து அப்படி கொடுத்தா தான் அடுத்தவர் உங்களை மதிப்பார் என்றால் அந்த மதிப்பு தேவையான்றது கேள்விக்குறி. தமிழர்களுடைய அடையாளம் என்றது இவர்களுக்கு சற்று குழப்ப நிலை. இவர்களுக்கு அடையாளம் என்றதில் கொஞ்சம், அதாவது சோறு சாப்பிட்றதுலேயே கொஞ்சம் கூட இருக்கீங்க. அப்போ சோறு சாப்பிட்றது, சாறு கொடுக்குறது இதெல்லாம் அடையாளம். உண்மையான அடையாளம் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் ஐயா. ஐயாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டு போகிறோம். உங்களை கொஞ்சம் முன்ன பேச விட்டுருக்கலாம் போல எனக்கு. அடையாளம்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கு. ஐயாக்கு அந்த அடையாளத்தை நாங்கள் சொல்கிறோம் ஐயா. சரி, பசுவிற்காக தன் மகனை தண்டித்த மணிமுனி சோழன் எங்கள் அடையாளம், முல்லைக்கு தேர் கொடுத்த பார் எங்கள் அடையாளம், தஞ்சை பெருங்கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் எங்கள் அடையாளம், முப்பெரும் சேனை அமைத்து ஈழமாண்ட கரிகாலன் எங்கள் அடையாளம். இவர்கள் சொல்லுகின்ற அடையாளங்கள் எல்லாம் காகிதத்தில் செய்த தண்ணீரில் விடுகின்ற கப்பல்கள் போன்றவை, அல்லது அத்திவாரமற்ற வீடு போன்றவை, நிலையற்றவை, எப்பொழுது வேண்டுமென்றாலும் அழிந்துவிடக்கூடியவை. அதுக்கு காரணம், இங்கு பல்லின மக்கள் வாழ்கின்றார்கள். ஒவ்வொரு இனத்துக்கும் அந்தந்த நாடு பின்புலமாக இருந்து அவர்களுடைய அடையாளத்தை பேணுவதற்கு பக்கபலமாக செயற்படுகின்றது. ஆனால் எங்களுக்கு அவ்வாறான பின்புலம் இல்லை. ஆதலால் நீங்கள் இங்கே வளர்க்கின்ற அந்த அடையாளங்கள் என்று சொல்லப்படுபவை உங்களுடைய அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுமா என்பது கேள்விக்குறியே. யோசிக்க வேண்டிய கேள்விதான். அடுத்ததாக இந்த மதிப்பளித்தல் என்ற ஒரு கற்பொருளுக்குள்ள வாரணமா. இங்கே பெரியோரை கனம் பண்ணுதல், மதிப்பளித்தல் என்றது கேள்விக்குறியாகத்தான் புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கின்றது. எங்களுடைய ஊர்ல பேருந்துகளில் நாங்கள் செல்லும் போது பெரியோர்கள் வந்தால் அல்லது கர்ப்பிணி தாய்மார்கள் வந்தால் நாங்கள் எழுந்து நின்று அவர்களுக்கு ஆசனம் வழங்குவோம். ஆசிரியர்கள் வகுப்பறைக்குள் நுழையும் போது எழுந்து நின்று அவரை வரவேற்போம். அவர் செல்லும் போதும் அந்த வரவேற்பு இருக்கும். அது பஸ்ஸில் ஒலிம்பி இடம் கொடுக்கறதுக்கு காரணம், பக்கத்தில் அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளை நின்றுதுண்டா நீங்கள் எவ்வளவான ஒரு மரியாதையானவர் என்றதை காட்டுறதுக்கு அனுபவம் பேசுகிறது நடுவர்கள் இருக்கு. சரி பார்ப்போம். ஆக கூட போகக்கூடாது, உள்ளதெல்லாம் வெளியில் வந்து போல. அந்த மதிப்பளிப்பு என்பது எங்களுக்கு வீதிகளிலும் எங்கள் ஆசிரியரை கண்டால் தொடரும். அவர் எங்களுடைய அனுபவ பகிர்வு, அது ஒரு வாலிப வயது முறுக்கு, அதையும் உங்களுடன் பகிரலாம் என்று இருக்கின்றீர் ஐயா. அதாவது பாடசாலை விட்ட பின்னர் ஒரு 4-5 மணி அளவில் நண்பர்களுடன் வீதியோரங்களில் அல்லது சந்திகளில் நின்று அரட்டை அடிப்பது வழக்கம். அங்கே டியூஷன் முடித்து வரும் பெண் பிள்ளைகளை பார்த்து சைட் அடிக்கிறது. அப்படியே பாய்ஸ் படத்தில் சித்தார்த் சைக்கிள் ஓட்டி சாகசம் காட்டுவது போன்று அவர்களுக்கு சாகசம் காட்டுகின்ற வேலைகளை செய்கின்றது. அப்படி செய்து கொண்டிருக்கும் போது எங்களுடைய ஆசிரியர் தற்செயலாக எங்களுடைய காலம் சரியில்லை என்றால் எங்களுடைய ஆசிரியர் அந்த வழியிலாக வருவார். அப்போ கேபிள் சைக்கிளில்
கியரை போட்டு டிக் டிக்னு போனால் அது ஒரு ட்ரெண்ட் அந்த காலம். அப்போ ஆசிரியர் வரும்போது துவிச்சக்கர வண்டி ஸ்தம்பிதம் அடைந்து விடும். எழுந்து நின்று அந்த இடத்துலையே சைக்கிளில் நாங்கள் எழுந்து நின்று தலையில் இருக்கின்ற தொப்பியை கலட்டி ஆசிரியருக்குரிய வணக்கத்தை செலுத்துவோம் அல்லது மரியாதையை செலுத்துவோம். ஆனால் இங்கே புலம்பெயர்ந்த தேசங்களில் எத்தனை பிள்ளைகள் அவ்வாறு ஆசிரியர்களுக்கு மதிப்பளிக்கின்றார்கள் அல்லது பெரியோர்களுக்கு மதிப்பளிக்கின்றார்கள் என்றால் அது கேள்விக்குரியே. ஆசிரியர்களை பேர் சொல்லி அழைக்கின்ற ஒரு வழக்கமும் இங்கே இருக்கின்றது. கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள் இது அவர்களுக்கு தங்கள் இருவருக்கும் இடையில உறவு முறையை பலப்படுத்துமா. அடுத்ததாக அந்த என்னுடைய நண்பர் தன்னுடைய பிள்ளையை பற்றி சொன்ன ஒரு கதையும் சொல்லலாம் இருக்கின்றன ஐயா. அதாவது பிள்ளை அப்போ நான் வெளியில் விளையாட போயிட்டு வருகின்றேன் என்று சொல்லுமா. அப்போ தந்தை சொல்வாராம், காலம் கெட்டு கிடக்கு தம்பி, 6 மணிக்குள்ள வான். அப்போ மகன் போனவர் வரமாட்டேன். 6 மணிக்கு ஆனால் ஃபோன் அடிப்பார், 7 மணி ஆனாலும் ஃபோன் அடிப்பார். மகன் வீட்டை இல்லை. அப்போ 8 மணிக்கு கதவை தட்டு வேறாம். அப்போ அப்பாவுக்கு பேராம், என்ன இப்போ இவ்வளோ நேரம் ஆகிட்டு காணையிலேண்டா. அதான் வந்துட்டோம் இல்லை என்று அப்படி ஒரு தினாவட்ட ஒரு பதில். அதாவது தந்தையை மதிக்கின்ற மகன் இப்படியா. அப்போ இவ்வாறாக எங்களுடைய கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் சீரழிந்து போய்கொண்டிருக்கின்ற நேரங்களில் உண்மையான அடையாளம் என்னன்னு நிறைய தகவலோடு தான் வந்திருக்கிறார். பாவம் கொஞ்ச நேரம் தான் கொடுத்துறாங்க. நாமக்கல் கவிஞர் அவர்கள் எழுதிய அந்த நாமக்கல் கவிஞர் வி ராமலிங்கம் அவர்கள் எழுதிய அந்த பாட்டை மட்டும் வாசிட்டு போயிடும். சிறப்பு நீங்கள் முடியும். தமிழர்களுடைய அடையாளம் என்னென்று எதிரணியிலே புரியாமல் வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அடையாளம் என்னென்று புரிய வைத்து விட்டு செல்கின்றேன். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அதற்கோர் குணம் உண்டு. அமிர்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும். அறிவின் கடலை கடைந்தவனாம், அமிர்த திருக்குறள் அடைந்தவனாம். பொறியின் ஆசையை குறைத்திடவே பொருந்திய நூல்கள் உரைத்திடுவான். கலைகள் யாவினும் வல்லவனாம், கற்றவர் எவர்க்கும் நல்லவனாம். நிலைகொள் பற்பல அடையாளம் நின்றன இன்றும் உடையோனாம். சிற்பம் சித்திரம் சங்கீதம் சிறந்தவர் அவனினும் எங்கே சொல். வெற்றின் கருங்கால் களிமண் போல் வேலை திறத்தால் ஒளிவண்ணும். மானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவர்க்கா துயர்படுவான். தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேல் என பேசிடுவான். இதான் ஐயா தமிழருடைய பண்பாடு. இந்த பண்பாடு புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்றதா, அதை ஏற்றமடைகின்றதா என்று உங்கள் மனதை தொட்டு சொல்லுங்கள். நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். வெறுமனை விதண்டாவாதம் செய்வதற்காக இந்த நல்ல களத்தை பயன்படுத்தார்கள் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. மிக அருமையான கருத்துக்களை தன் வாத திறமையின் அடிப்படையில் அற்புதன் அவர்கள் உரத்த குரலில் சிறப்பாக தனது வாதத்தை வைத்தார். நிச்சயமாக இப்பொழுது இங்கு எத்தனைதான் நூல்கள் வெளிவந்தாலும் உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. எவ்வளவுதான் நீங்கள் புத்தகங்களை வெளியிட்டாலும் அந்த தரம் என்பது இன்னும் எட்டவில்லை. அதுதான் அவருடைய ஆதங்கம். நிறைய தரமான புத்தகங்கள் இருக்குது, அந்த நிலைமையை எட்ட முடியாமல் இவர்கள் தங்களிடம் பணம் இருக்குன்றதால ஏதோ ஒரு புத்தகத்தை அடித்து அதை தாங்களும் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் என்று நான் சொல்லல, அற்புதன் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி நிறைய பண்பாடுகள் அற்று போய்விட்டது. அவர்களால் இதை சரியான முறையில் வெளியில் கொண்டு வர இல்லாமல் இருக்குது. நாங்கள் தங்களுக்குண்டே சில வழிமுறைகளை வச்சுக்கொண்டு உண்மையான பண்பாடுகள் என்ன என்று தெரியாமல் அல்லது தமிழர்களுடைய அடையாளம் என்ன என்று தெரியாமல் நாங்கள் வாழுகிறோம். அதை சிறப்பான முறையில் தெரிந்து நாங்கள் எல்லோரும் அந்த வழியிலேயே நடந்தோமா இருந்தால் தமிழர்களின் அடையாளம் நல்லதாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லையே, தோத்துத்தான் போகுதென்று தனது ஆதங்கத்தை சிறப்பான முறையில் தனது வாதத்தை வைத்த அற்புதன் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். இப்போ அடுத்த கட்டம், இது கண் நேரம் இல்லை, 3 நிமிஷத்தில் சொல்லி முடிக்க போகிறார்.
சாம் பிரதீபன் அவர்கள் பேச வேண்டிய நேரம். தனது தொகுப்புரையை வழங்குவார். இப்பொழுது தனது வாதத்தை வைக்க திரு சாம் பிரதீபன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மீண்டும் எல்லோருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே பேசிவிட்டேன். நான் எங்களுடைய அணியின் சார்பாக ஒரு தொகுப்புரைக்குரிய நேரம் 3 நிமிடங்களை கொஞ்சம் விரைவாக நான் பேச வேண்டும். நாங்கள் ஏற்கனவே சொன்னதன்படி நாங்கள் பல விடயங்களை பட்டியல்படுத்தி இருந்தாலும் உண்மையிலே தமிழர்களுடைய அடையாளம் என்கிறது அறம் சார்ந்த அடையாளங்கள் தான். உலகத்துக்கு அறம் சொல்லி தந்த மொழி எங்களுடைய மொழி. உலகத்திற்கு முதல் அறம் சொல்லி தந்தவர்கள் தமிழர்கள், மருத்துவம் சொல்லி தந்தவர்கள் தமிழர்கள், விஞ்ஞானம் சொல்லி தந்தவர்கள் தமிழர்கள். எனவே இந்த ஒவ்வொரு கூறுகளுக்குள்ளாலையும் இருக்கக்கூடிய அடையாளங்கள் இங்கே ஏற்றம் காண்கிறதா என்றுதான் பார்க்க வேண்டும். 2 விஷயம் இருக்கு நடுவர் அவர்களே, அவையினரை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று குவாலிட்டி, இன்னொன்று குவான்டிட்டி. இந்த எதிரணியினர் காய்ச்சதெல்லாம் குவான்டிட்டி. எத்தனை பழுக்க நடத்தணும் தெரியுமா, எத்தனை கோயில் நடத்தணும் தெரியுமா, எத்தனை விழாக்கள் நடத்தணும் தெரியுமா, எத்தனை புத்தகங்கள் வெளியிட்டு தெரியுமா. இப்ப குவான்டிட்டியா கேட்டது, வாட் இஸ் குவாலிட்டி? நாங்கள் கேட்கிறோம் குவாலிட்டியை பற்றி. இந்த அறம் சார்ந்த அடையாள குவாலிட்டி, இந்த தரம் எங்களிடம் ஏற்றம் கண்டிருக்கிறது என்று பார்த்தால் நிச்சயமாக தோற்று போயிருக்கு. ஆனால் ஏற்றம் காணக்கூடாது என்பது அல்ல எங்களுடைய வாதம். அந்த ஏற்றத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆதங்கமும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தோற்றுக் கொண்டிருக்கிறது. அதை ஏற்றம் காண வைப்பதற்காக நான் உழைக்கிறோம் தான். இவர் சொன்னார்கள் நாங்கள் மைவழி நாடக பயிர் நடத்துறதா ஏற்றத்தை நோக்கி தான் நடக்கிறோம். ஆனால் சாணார முலம் சறக்குது ஐயா. குவான்டிட்டி இல்லை, இங்கே குவாலிட்டி என்பது மிக முக்கியமானது என்பதை நான் பார்க்கிறேன். இந்த எங்களுடைய சிலப்பதிகாரத்திலே தலைக்கோல் விருது கொடுத்தார்கள். அது மாண்பேற்றல், அது கௌரவம். அந்த தலைக்கோல் விருது கொடுத்து கௌரவித்த தமிழ் சமுதாயம் இப்பொழுது பொன்னாடை ஆண்டி கொண்டு. நான் ஒரு நிகழ்ச்சிக்கு கேமராமேனா போடுறேன், என்ன கூப்பிட்டு பொன்னாடை கொடுத்து விட்டாங்க. தலைக்கோல் விருதுங்க கேமராமேனுக்கு கொடுத்த விருதுங்க. இதுதான் அடையாளம். வாங்கின பொன்னாடை கொஞ்சம் மிச்சமா இருந்திருக்கு. இதுதான் ஏற்றம் என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக அந்த ஏற்றத்துக்கு எதிரானவர்கள் தான். அப்படிப்பட்ட ஏற்றத்தை எதிர்நோக்கவில்லை இந்த தமிழ் சமுதாயம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன்தோன்றி பாலோடு முன்தோன்றிய மூத்த தமிழ் இப்ப பொன்னாடோடு வந்து நிக்குது. அப்ப இந்த ஏற்றம் ஒரு சரியான ஏற்றம் இல்லை. இது குவாலிட்டி சார்ந்தது இல்லை, இது குவான்டிட்டி சார்ந்த விஷயம். எனக்கு சொல்லலாம், என் வீட்டில் அலுமாரி ஏற்றிருந்தா என் மனுஷன் இந்த காலில் ஒரு நாள் முடிந்திருக்காது, அவரோட சாரி இலக்கணம் விடும். அவ்வளவு குவான்டிட்டி இருக்குது. அதுக்காண்டி குவாலிட்டி இல்லைன்னு சொல்லல, நான் உதாரணத்துக்காக சொல்றேன். நீங்க சொல்லிப்பட்டு வீட்டை போங்க. ஒரு இளையவர்கள் தமிழ் படிக்கிறார்கள். நீங்க ஒரு இளையவர்கள் ஒரு பாடல் உண்டு, ஒரு ரேப் பாடல் உண்டு. சம மட்டின் ரோல் அடிக்கடி தொட்டு பேன் வித் தி சோஸ், ரொம்ப ஸ்பைசியா இருக்கே, இன்னும் வேணும் அடி எனக்கு. இது ஏற்றமா தொட்டு போடுறதா? எவ்வளவு தமிழ் வார்த்தை அதுல வருது, நல்ல ஸ்பைசியான தமிழ் வார்த்தைகள் வருகிறது என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அடுத்தது இந்த முந்தி இருந்த பெண்களுக்கான மதிப்பளித்தல் இருக்கிறது. நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கோம். இப்ப பெண் தலைமைத்துவம் என்று. ஆமா, விட்டதை பிடிச்சிருக்கிறோம். விட்டதை பிடித்தல் ஏற்றம் இல்லை, விட்டதை பிடித்தல் ஏற்றம் இல்லை, அது விளந்ததை பிடிச்சிருக்கீங்க, இனித்தான் ஏற வேணும். அப்ப விட்டதை பிடிச்சதை ஏற்றம் என்று சொல்றது எந்த வகையில் ஒரு நடுவர் இருப்பீங்கள்ன்றது எங்களுக்கு தெரியல. அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லி போட்டு என்னுடைய தொகுப்புரையை முடிக்கலாம். இது காணாது. மற்றது இப்ப கிட்டத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன், பொங்கல் நிகழ்ச்சி தான், போன வருஷம் அவன் ஒருத்தன் சிலம்பாட்டம் வந்து வாடுறான், நைட் சப்பாத்தும் போட்டுட்டு சிலம்பாட்டம் ஆடுது மேடையில் நின்று. பொங்கல் நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குது, எல்லா இடம் நடக்குதுதான். இன்னொரு பிள்ளை வந்து தாய் பக்கத்துல நின்று இப்படி இப்படி என்ன நிக்குது. பிள்ளை என்ன பாட்டு, ஏ காவாலியா காவாலியா. இது பொங்கல் நிகழ்ச்சியில் நடக்குது நடுவர் அவர்களே. பொங்கல் நிகழ்ச்சியில இதைத்தான் நீங்கள் ஏற்றம் என்கிறீர்கள் என்றால் என்ன ஒருக்கா நீங்க சுடுதண்ணியை குடிச்சிட்டு புள்ளியை போடலாம். மணி அடிச்சிட்டார், இதுக்கு மேல காய்ச்சா புள்ளியை குறைச்சிடுவார். அதனால இந்த நேரத்துக்கு அவையினுடைய கட்டளைகளுக்கு அமைவது கூட தமிழருடைய பண்பாடு தான், அடையாளம் தான். எனவே அந்த அடையாளம் ஏற்றம் காண வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தினால் நான் இப்பொழுது என்னுடைய உரையை நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி. காவாலியா, அது இப்படித்தான் நிறைய இடத்துல தமிழுக்கு பிரச்சனைகள் வருது. எப்படி நாங்கள் பார்த்தாலும் தமிழின் பண்பாட்டை கொண்டு வர வேண்டிய நாங்கள், எங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது. அதை சரியான முறையில் கொண்டு வரணும். செய்வன திருந்த செய். இப்போ நாங்கள் தமிழை வளர்க்குறோம்ண்டு தமிழை மடம் மாற்றி இன்னும் ஒரு திசையில் அதை நாங்கள் விட்டமாக இருந்தால் அது தமிழின் அடையாளம் அப்படியே மாறி போயிடும். இந்த இளையவர்களுக்கு கடைசி வரையும் தெரியாது இது தமிழர்களின் அடையாளம் எதுண்டு. அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? பெற்றோர்களுக்கு இருக்குது, பெரியவர்களுக்கு இருக்குது. அதை அவர்கள் சரியாக செய்யாமல் அம்மாவோட கொஞ்சம் பிள்ளைகள் அடம் பிடிச்சா சரி பரவாயில்ல வா
இன்று அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மை அதிகரித்து வந்துட்டுது. ஏனென்றால் அவர்களுக்கு அவர்களோட பிள்ளைகளோட மினக்கிறதுக்கு அந்த நேரத்தை செலவழிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இந்த கருத்துக்களை மிகவும் வலிமையாகவும் திறமையாகவும் தங்களது கருத்தை வைத்த திரு சாம் பிரதீபன் அவர்களுக்கு எங்கள் சார்பாக ஒரு சிறந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். இப்போ துவங்கினவர் முடிக்க போகிறார். என்னத்தை முடிக்க போகிறாரோ தெரியல. கொஞ்சம் பதட்டமாகத்தான் இருக்கிறார். ஆனால் அந்த பதட்டம் நிறைய விஷயம் இருக்குது, சொல்லணும்ன்ற பதட்டம் என்று நினைக்கிறேன். எங்கே அணித்தலைவர் சிவபாலன் அவர்கள் தனது வாதத்தை முன்வைப்பார். புலம்பெயர் தேசத்தில் தமிழர்களின் அடையாளம் ஏற்றம் பெறுகிறது என்று தனது வாதத்தை முன்வைக்க வருகிறார். தனது தொகுப்பை முன்வைக்க வருகிறார். எங்கே மீண்டும் அவைக்கு வணக்கம். தம்பி சாம் சொன்னார், பொங்குதே வாழ்க்கை அஞ்சரை தும்பிகான் காணம் செப்பியதொடியதோ மயிரியச் செறிவியர். இந்த மயிர் முடியெல்லாம் சொன்னார். அடுத்த பட்டிமன்றத்துக்கு வரைக்க அவர் இந்த இருக்கிற மயிரோட வேறோன்றது தேவையில்லை. இப்போ அவருக்கு அந்த முடி வெட்டுறது அந்த இனிமேல் அந்த மேற்கதை கதைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இல்லாததை பற்றி ஏன் கதைக்க மாட்டேன். அம்மா சொன்னால் கோயிலுக்கு வரைக்க வந்து தலைவிரி கோலமாக வாரது இதெல்லாம் ஒரு பண்பாடா அது இதெல்லாம் அம்மா பேசினா. ஆனால் எங்களோட சைவ சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து குளித்து முழுகி ஆலயம் செல்லணும்னு சொல்லி. இப்போ இந்த குளிரான நேரத்தில் முழுகிட்டு கொண்டே போட்டு வந்தால் அடுத்த நாள் இரவு காய்ச்சல் வந்து வேலை போயிடுமோ? அப்போ கொண்டையை போட்டு கொண்டு வந்தால் அடுத்த நாளைக்கு மண்டையை போட வேண்டிய அப்போ ஏதோ அந்த கற்பூர வகையில் தலை காயட்டுமென்று சொல்லி வந்தா இதை போய் ஒரு கலாச்சார சீரழிவு அடையாளத்தை புறந்தள்ளுறேன்னு சொல்லி அம்மா பேசுறது வந்து இதுவே கடைசி பேச்சா இருக்கணும். இல்லை, நிறைய பேருக்கு பிரச்சனை என்னண்டா எங்களுக்கு நீளமான மயிர் இல்லை சுத்தி விட்டா தெரியாது அப்படியும் பிரச்சனை இருக்கலாம். எனவே அம்மாவும் அந்த முடிக்கதையை கொஞ்சம் அடக்கி வாசிச்சால் எல்லாம். தம்பி சொன்னார் திருக்குறளை மாதிரி யாராவது எழுதுறீங்களா கொள்றீங்களான்னு சொன்னால் நான் ஒரு 5 திருக்குறள் கேட்டால் தம்பி அடுத்த முறை பட்டிமன்றத்துக்கு வரமாட்டான். அதால் தம்பியும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். நான் இப்போ விட்ட விஷயத்துக்குள்ளே வாரேன். நீங்கள் வடிவாக பார்க்கணும் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைக்கு புலத்தில், அதாவது போராட்டத்துக்கு பின்னரான புலத்தில் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய டயஸ்போரா ஒன்று இருக்கு. அது வந்து இலங்கையினுடைய ஆட்சி அதிகாரத்தையும் தமிழருடைய பிரச்சனை சம்பந்தமான ஒரு ஆணித்தரமான முனைப்பையும் வைப்பதில் அந்த டயஸ்போரா காட்டுகிற உறுதித்தன்மை என்பதும் அதனுடைய வலு என்பதும் வந்து யாருமே மறுக்கலாது. எதிர்த்தரம் நடுவர் அவர்களே கேட்டு சொல்லுங்க, அதில் ஏதாவது மாற்றி கருத்து இருக்காண்டு. எனக்கு சொல்ல வாய்ப்பில்லை ராஜா. எனவே அதை யாருமே மறுக்கலாது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விடயம், நான் நினைக்கிறேன் இந்த தீர்ப்பில் தலைவர் அதை கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டும் என்று சொல்லி, இன்னைக்கு தமிழ் இலக்கிய பரப்புன்றது தமிழகத்திலே இருக்கின்ற ஒரு இலக்கிய பரப்பு, அதாவது தமிழகம் சார்ந்த ஒரு இலக்கிய பரப்பு. ஈழத்து இலக்கிய பரப்பு இன்றைக்கு 3ஆவதாக புலத்தி தமிழ் இலக்கிய பரப்பு என்கின்ற ஒரு பரப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சாதனை. எதிர்த்தரப்பினரும் கைதட்டணும் இந்த இடத்துல. எனவே அதை வந்து நாங்கள் உண்மையிலே மறக்கக்கூடாது. புலத்தில் வந்து அவர் சொன்னார், தம்பி என்ன காவாலி காவாலி காவாலி, என்ன காவாலி என்ற பாட்டை ஏதோ இங்கே யாரோ பாடின மாதிரி இல்லை, இது தமிழகத்தில் இருந்து வந்தது, அடையாளம் என்று சொல்கிற இடத்துல இருந்து வந்ததை சொல்லுதுகள். அதே நேரத்தில் நான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். தமிழ் சினிமா என்றதும் புலத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு தமிழை கொடுத்ததில் ஒரு பங்களிப்பு செய்திருக்கிறது என்றதை யாருமே மறக்க முடியாது. மற்றது புலத்தில் என்னையா நல்ல இலக்கியம் இல்லை. புலவர் சிவநாதன் சொல்றார், முற்ற திருத்தி மண் மீது முதல் நாள் உணர்ந்து விரல் கூட்டி கற்க தந்தாள் என் அன்னை கலந்தாள் மொழியை மண்ணோடு. இதை விட சிறந்த கவிதை என்ன வேணும் உங்களுக்கு? நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய கிராமத்து காட்டால அன்பை மொழிபெயர்த்தேன், காதல் என்று வந்தது,
காதலை மொழிபெயர்த்தேன், உன் பெயர் வந்தது. ஓ, இதுதான் மொழிபெயர்ப்பு கவிதையோ? இன்னொரு கவிதை, சின்ன கவிதை. வகுப்பறையில் பாடம் நடத்தினேன், எல்லோருக்கும் பொது எது என கேட்டேன். முன் வரிசையில் இருந்து அம்மா என்றால் ஒருத்தி, இடையில் இருந்து பணம் என்றான் இன்னொருவன் கையை உயர்த்தி கடவுள் என்றான். கடைசி வரிசையில் இருந்து ஒரு குரல் ஒலித்தது, பசி என்று. எல்லோருக்கும் பொதுவானது பசி. பசிக்கும் தானே? பசிக்கும் தானே. அப்ப ஆழமான இலக்கியங்கள் புலத்திலேயும் இருக்கிறது, அடையாளம் புலத்திலே இருக்கிறது, பேணப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்க மறக்கக்கூடாது, இது பல்லின மக்கள் வாழுகின்ற ஒரு குழுமம். இது புங்குடுதியோ யாழ்ப்பாணமோ இல்லை, சரியோ, தனித்துவமாக இருக்கிறதுக்கு. இது மலைக்குள்ள ஒரு தீப்பந்தத்தை அணையாமல் கொண்டு செலுத்துவது போன்ற ஒரு பயங்கரமான வேலை. இதில் நாங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். இது ஒரு அஞ்சல் ஓட்டம் போல. இந்த அஞ்சல் ஓட்டத்தினுடைய புள்ளை நாங்கள் தனியே வைத்துக் கொண்டிருக்கிறார், மற்றவர்களுக்கு காவி செல்ல வேண்டும். ஐயா, ஒரு விஷயம் சொல்கிறேன், அவர் ஒரு ஊடகவியலாளர் என்பதற்காக சொல்லுகிறேன். யாழ்ப்பாணத்தில் மழை பெஞ்சுது. அப்போ ஒருத்தர் வந்தார். அப்போ அந்த ஒரு அம்மாட்ட கேட்டேன், அம்மா மழை பெஞ்சா என்ன வருமெண்டு. அந்த அம்மா சொன்னா, தம்பி மழை பெஞ்சா வெள்ளம் வர்றது முந்தி, இப்போ யூடியூப்காரன் வந்துடுவான் மழைக்கு முதல். அதுக்கு முதல் மழை பெய்யறதுக்கு இடையில இவன் வந்துடுவான், அந்த நிவாரணம் கொடுக்குறவன் வந்துடுவான். அந்த யூடியூப்காரனை கண்டு நான் கேட்டேன், தம்பி மழை, அவர் அந்த யூடியூப்பில் சொல்கிறார், இதோ பாருங்கள் வெள்ளங்கள் வெள்ளங்கள் வெள்ளங்கள். ஏய், வெள்ளம்ன்றதுக்கடா பன்மை இல்லையடா, வெள்ளம். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், தம்பி யாழ்ப்பாணத்தில் வெள்ளத்தை காட்டுற, வேறு இடத்த காட்டினா என்னன்னு கேட்க அவர் சொன்னார், அண்ணன் இங்கே எடுக்கிற வெள்ளத்தை காட்டியே நல்ல வருமானம் கிடைக்குது. இத்தனைக்கும் அவர் ஆனகிறதுக்கு அங்கால போயில்லை, அங்கே அடையாளம் அப்படித்தான் இருக்குது. இங்கே நாங்கள் மேலோங்கி இருக்கிறோம், வளர்ந்து இருக்கிறோம், தக்க வச்சு கொண்டிருக்கிற எங்களை கடுப்பேத்தாதீங்க என்று சொல்லி தாழ்மையாக கேட்டுக்கொண்டு நன்றி, மகிழ்ச்சி, வாய்ப்புக்கு என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம், இந்த அணியை சேர்ந்தவர்கள் உறுதியாக இருக்கணும், இப்போ இருக்கிற மேலே உறுதியாக இருக்கணும். நாம் வெல்ல பிறந்தோம், ஆதலால் நாளும் தமிழ் வாழும் தமிழ். மிக அருமையான ஒரு பட்டிமன்றம். பெரிய மழை, இப்போ இவர் சொன்னதும் மழையும் வெள்ளவும் தான். எங்களுக்கும் ஒரு பெரிய மழை அடித்து ஓய்ந்தது போல இருக்குது. பட்டிமன்றத்தின் சிறப்பான வாதங்கள், அனல் பறக்கக்கூடிய வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இவர்கள் தெளிவுபடுத்திய விடயங்களை நாங்கள் ஒரு மீளாய்வு செய்தோமாக இருந்தால் அந்த தெளிவு எங்களுக்கு ஒரு சிறந்த முறையில் ஒரு அடையாளப்படுத்தப்படும். எங்களை ஒரு வகையில் நாங்கள் செய்கின்றோம், இது சரியா அல்லது செய்வது ஏதாவது திருத்த வேண்டுமா என்பது. இங்கு மொழி யாரும் யார் மீதும் குற்றம் சொல்வதற்காக இந்த பட்டிமன்றத்தில் பேசவில்லை. இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும், அது மட்டுமல்ல, இன்னும் செய்து கொண்டிருக்கின்றோம், நாங்கள் செய்வது என்ன, செய்யக்கூடியது என்ன என்பதை பற்றித்தான் நாங்கள் இங்கே வாதத்தை வைத்தோம். இந்த மொழி பேசுதல் என்றது மெதுவாக 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 மொழியின் அளவு குறைந்து கொண்டு போகிறது. புலம்பெயர் தேசங்களில் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் பாடசாலைகள் அதிகரிக்கிறதுக்கு ஒரு பகுதி இருந்தாலும் ஒரு 10 பிள்ளைகளை நிப்பாட்டி நீங்கள் கேட்டிங்கன்னா எத்தனை பேருக்கு இதில் அம்மாண்டு எழுதி கொடுத்தா அதை வாசிக்க தெரியும் என்ற கேள்வி ஒன்று கொடுத்தால் அது ஒரு பெரிய ஒரு விடயம். ஏனென்றால் இன்னும் தேவைப்படுகிறது. இந்த மொழி அறிவில் ஒரு சில பேர் மட்டும்தான் அக்கறைப்படுகிறார்கள். நாங்கள் ஒரு திருக்குறள் போட்டி நடத்துகின்றோம் எங்களுடைய தமிழ் சங்கத்தில். அதில் நிறைய பெற்றோர்களை எனக்கு தெரியும். இந்த தமிழ் பாடசாலைகளுக்கு செல்லும் பெற்றோர்களின் பிள்ளைகள் ஆர்வமாக திருக்குறளை மனனம் செய்து அதை சொல்கிறார்கள். நிறைய தாய் தகப்பனிடம் கேட்கும்போது அவர்களுடைய பதில் எப்படி இருக்கிறது? திருக்குறளா? ஏன்? சரி அதெல்லாம் தெரியாது அப்படின்ற ஒரு மிகவும் கசப்பான பதில்கள் எனக்கு கிடைக்குது. அப்படி யோசித்து பார்க்கும்போது
தமிழின் எங்களுடைய செறிவாக செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே தான் நிற்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் தமிழ் பாடசாலைகள் தங்களுடைய வேலைகளை சிறப்பாகத்தான் செய்கிறார்கள். ஏனென்றால் நான் பார்த்தது அந்த தமிழ் பாடசாலைகளுக்கு செல்லாத பிள்ளைகளைத்தான் பார்த்தேனே தவிர தமிழ் பாடசாலையில் பயிலுகின்ற பிள்ளைகள் மிகவும் சிறப்பாக அதை மனனம் செய்து சொல்கிறார்கள். அப்போ இதில் மிகவும் முக்கியமான பங்கு எங்கே இருக்கிறது என்றால் பெற்றோர்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழை சொல்லிக் கொடு. அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு தமிழின் மீது அக்கறை வரும் அளவுக்கு செய்து விடுங்கள். உங்களுக்கு பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்றால் அது ஆங்கில மொழியில் படித்தால் போதும், பல்கலைக்கழகத்துக்கு சென்றால் போதும் என்று நினைத்து கொண்டிருந்தால் நீங்கள் ஒரு இனத்துக்கு துரோகம் செய்கிறீர்கள் என்று நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றேன். ஏனென்றால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதுவும் முக்கியமாக தாய்க்கும் தந்தைக்குமான முக்கியமான கடமை எங்களுடைய மொழியையும் இன அடிப்படையையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதில் பெரும்பாலானவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு சில பேர் அது தேவையா என்று யோசிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்கள் விட்ட ஒரு ஏரியாவை பார்த்தோம்னா இந்த பெயர்கள், பிள்ளைகளின் பெயர்கள் எப்படி இருக்குது, வாயில் வராது. அது ஒரு சில பேருக்கு ஒரு இஸ் வித்தியாசமாக இருக்குது, ஒரு ஷா வித்தியாசமாக இருக்குது, சொல்லி பார்க்க முடியாமல் இருக்குது. அப்போ இப்படி பேர் வைக்கிறது இது எங்கேருந்து எடுத்துக்கொண்டு வந்து வச்சார்கள்ன்றது எனக்கு தெரியுதே இல்லை. அப்போ இந்த பிள்ளைன்ற பேரை கேட்டு நீங்கள் அடையாளப்படுத்துவீங்களா இவர் தமிழ் பிள்ளை என்று? ஒரு 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 வித்தியாசமான பேர் திட்டம் எங்களுக்கு வந்திருக்கு. அது மட்டுமல்லாமல் இந்த உணவு பழக்க வழக்கங்கள், நாங்கள் நிறைய கடைகள் வந்திருக்கு, நிறைய தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு செய்கிறார்கள். ஆனால் எல்லோருக்கும் இது சென்று அடைய வேணும். எங்களுடைய செயற்பாடுகள் எல்லாம் அந்த நிறைவான விடயங்கள் எப்படி இருக்குன்னா ஒரு வகையான விளம்பரப்படுத்தல் மாதிரியே இருக்கே தவிர அது உண்மையாக செல்ல வேண்டும் என்பது எனது ஆதங்கம். ஆனால் இந்த சமூகத்தின் பழக்க வழக்கங்கள், உண்மையிலே தமிழர்களுடைய பழக்க வழக்கங்கள் இங்கு மிகவும் மரியாதையாகவும், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு சில்லங்கன் என்று சொல்கிற அந்த தகுதிக்கு எவ்வளவோ மரியாதையாக அந்த வேலையை கொடுப்பார்கள். அவருக்கு சில வேளை கல்வி அறிவு இல்லாட்டி சில மொழி அறிவு சரியாக வராட்டிலும் அந்த சில்லங்கன் அந்த தமிழர்கள் என்ற ஒரு பண்பாட்டுக்குள்ளே ஒரு அந்த கேட்டகரிக்குள்ளே வரைக்க அவைகளுக்கு வேலையை நல்லா வேலைகளை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. என்ன காரணம் என்றால் அவைகள் மிகவும் சிறப்பாக உழைத்து தரக்கூடியவர்கள். உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஒரு முக்கியமான விடயம். இதை தவிர இந்த சமூக கட்டமைப்புகளை நாங்கள் எப்படி கொண்டு செல்கிறோம், இதெல்லாம் உண்மையிலே மிகவும் ஆச்சரியப்பட வேண்டிய விடயம். பாடசாலைகள் இங்கே நிர்வகிக்கிறது, பாடசாலைகளை நடத்துவது. பாடசாலைகளில் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் பண வசூலிப்பு மிகவும் குறைவாக இருக்கும். அது ஒரு சாட்டுக்கு காசு வாங்குற மாதிரி தான் வாங்குவார்களே தவிர அதை ஒரு பெரிய வருமானமாக அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த தமிழை கற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தில் இந்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக இப்படியான வேலை திட்டங்களை எடுத்து செல்பவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்குரிய மதிப்பை நாங்கள் அளிக்க வேண்டும். ஒருவர் நல்லது செய்யும் போது அவர்களை பாராட்ட நாங்கள் தவறினோமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அது மாதிரி செய்ய விருப்பம் பெறாது. என்னத்தை செய்தாலும் இவங்க இதைத்தான் சொல்ல போகிறாங்கன்னா நாங்கள் ஏன் பஞ்சு மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் என்று பேசாமல் விட்டுருவாங்க. ஆனபடியினால் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள் இப்படியாக தங்களுடைய வேலைகளை செய்பவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்களை வாழ்த்த வேண்டும். எனவே இந்த பட்டிமன்றத்தின் முடிவு இது எனது பார்வை. இது அவர்களின் பேச்சை வைத்துக்கொண்டு நான் கொடுக்க வேண்டிய ஒரு புள்ளி எப்படி இருக்கிறது என்றால், இந்த புலம்பெயர் தேசத்தில் தமிழர்களின் அடையாளங்கள்
ஏற்றம் காண்கிறதா அல்லது தோற்று போகிறதா என்று பார்க்கும்போது ஏற்றம் காண்பது கொஞ்சம் குறைவாக இருப்பதனால் அது தோற்று போவதாகவே முடிகிறது. இவர்களின் வாதத்தின் அடிப்படையில் புலம்பெயர் தேசங்களில் தமிழர்களின் பண்பாடு அல்லது அடையாளம் தோற்று போகிறது என்ற அணி வெற்றி பெற்றிருக்கிறது. மிகவும் சிறந்த வாழ்த்துக்கள், மிகச் சிறப்பான வாதங்கள். நன்றி. இன்னும் ஒரு பட்டிமன்றத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை கூறி, பொங்கலோ பொங்கல் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து எங்கள் பட்டிமன்ற குழு விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம்.